நீலம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையின எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசமுய திருத்தொண்ட தொகைமன் பணித்த திருவாளன் வாசமலர்மென் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவான். தூக்கு சீர் திருத்தொண்ட தொகைவிரி வாக்கினால் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிக்குன்றைவாள் சேக்கிழாரடி சென்னியிருத்துவோம். எல்லாம் வல்ல பெருமான் அருந்தரும் பன்னார்மொழி நமர் திரு நனாவுடையாருடைய திருவிழிகளை வணங்கி அருந்தரும் நீல் நெடுங்கண்ணியுடனவர் அண்டமுழுதுடையார் திருவடி தாமர்களை மனமொழி மேகலாலை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனமொழி மேகலாலை வணங்கி உரையாசிரி சிவக்கோணையாருடைய திருவடிகளை வணங்கி அடியனுடைய ஞானாசிரிய பெருந்தகையாருடைய திருவடி தாமர்கள் எல்லாம் மனமொழி மேகலாலை வணங்கி எழுந்தள்ளி இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடிகள் எல்லாம் வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனைச்செல்வர்களே, தொன்று புராணத்திலே திருமலை சிறப்பு என்று சொல்லக்கூடிய பகுதி நம்ம சிந்திச்சிட்ருக்குறோம். போன வாரமே அதனுடைய சரித சுருக்கு எல்லாமே சொல்லிட்டோம் இல்லைங்களா? அதனால் நேரடியாக பாட்டுக்கு போகலாம். திருமலை சிறப்பு என்று சொல்லுவது பெருமான் வீட்டில் இருக்கக்கூடிய கைலை மலை. கைலாயத்துக்கு தான் திருமலைன்னு பேர். சைவத்தில் திருமலை அப்படின்னாவே கைலாயம். கைலாய மலை தான் திருமலை என்று சொல்லுவது. அந்த திருமலையில் பெருமான் வீட்டில் இருக்கக்கூடிய திருமலை அது எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் போன வாரம் சிந்தித்தோம் இல்லைங்களா? பொன்னின் வெண்திரு நீரு புனைந்தன பண்ணு நீள்பணி மால்வரை பாலது தன்னை யார்க்கும் அறிவறியான் என்றும் மன்னிவாள் கைலை திரு மாமலை என்று சொல்லி, அதாவது ஒரு எப்படி அந்த மலை எப்படி இருக்குன்னா ஒரு பொன்மலை. அந்த பொன்மலையில் வெந்நீர் பூசப்பட்டால் எப்படி இருக்கும், நல்ல வெள்ளையாக திருநீர் பூசப்பட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த கைலையினுடைய காட்சி. ஏன்னா அந்த மலையினுடைய நிறம் பொன் நிறம், பொன்னார் மேனியன் என்று சொல்கிறோம் இல்லைங்களா? அது மாதிரி அது பனிபடர்ந்த காட்சி எப்படி இருக்குது அப்படின்னா வெந்நீர் பூசப்பட்டது போல் அங்கே இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய கைலை திருமலை தன்னை யாருக்கும் அறிவறியான், அதாவது யாரும் அறிந்து கொள்ள முடியாத, எல்லாத்துக்கும் அறிய முடியாத ஒரு பரம்பொருளாக இருக்கக்கூடிய பெருமான் வீட்டில் இருக்கக்கூடிய திருமலை என்று சொல்லி அந்த கைலாய மலையை பற்றி சொல்லுகிறார். அப்படிப்பட்ட கைலாய மலையில் நிறைய முனிவர்கள், அங்கு தேவர்கள், இப்படி சின்ன சிறு குறு பூதங்கள் எல்லாம் நிரம்ப அங்கே இருந்தது என்று சொல்லி, அப்படி அந்த குறைச்சிறு பூதங்கள் எல்லாம் பாடியும் ஆடியும் அங்கு அந்த பெருமானை வணங்கி கொண்டிருந்தது என்று சொல்லி, அப்படி இருக்கக்கூடிய அந்த கைலை மலையில் பெருமானுடைய திருவடியை வணங்குவதற்காக தேவர்கள் எல்லாம் வர்றாங்க. அதான் இந்த பாட்டு 7வது திருப்பாட்டு. இன்னைக்கு தேவர்கள் எல்லாம் எப்படி வணங்குறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாருங்க. அதாவது நான்முகன் என்று சொல்லக்கூடிய பிரம்மன், அப்புறம் திருமால் மற்றும் இந்திரன் போன்ற தேவர்கள்லாம் வணங்குவாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கும். அந்த நேரத்துக்குள்ளே வரலைன்னா அவங்க மீண்டும் வழிபாடு செய்கிறதுக்கு மீண்டும் அடுத்த அந்த நேரம் வரபொழுது தான் வழிபாடு செஞ்சுக்கணும். அப்படி தான் இதில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி வழிபாடு செய்கின்ற பொழுது நான்முகன் வழிபாடு செய்கிறத சொல்கிறார் சேக்கிழ பெருமான். நான்முகன் வழிபாடு செய்யக்கூடிய காட்சி எப்படி இருக்குது அப்படின்னா, நான்முகன் அன்னப்பறவை தானே. நான்முகனுக்கு வாகனம் அன்னப்பறவை. அப்படி அவன் அன்னப்பறவையை கொண்டு நிறுத்திட்டு வழிபாடு செய்கிறதுக்காக வருகின்ற பொழுது அந்த வெள்ளை மலையில் அன்னம் இருக்கிறது அவன் தேடி கண்டுபிடிக்க முடியலையாம். அண்ணன் நம்முடைய வாகனம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி, ஏன்னா அன்னமும் வெள்ளையாக இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய பனிமலையும் வெள்ளையாக இருக்கிறதுனால அது எதுன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்கிறார். தன் நாயகன் கலல் சேவிக்க நான்முகன் மேய காலம் அலாமையின் மீண்டவன் தூய மால்வரை சோதியில் மூழ்கியொன்று ஆய அன்னமும் காணாது அயர்க்குமால். இறைவனுடைய திருவடிகளை சேவிக்க சென்ற பிரம்மதேவர் அப்போது அதற்குரிய காலமல்லாத காரணத்தால் திரும்பி இதுதான் ரொம்ப முக்கியங்க. இப்போ அடியார்களுக்கு அப்படி நேரம் கிடையாது. எந்நேரம் வேணாலும் போனால் பெருமான வழிபாடு செய்யலாம். ஆனால் பிரம்மன் வழிபாடு செய்கிறதுக்கு வந்துட்டான் எங்கே? கைலாயத்தில். அவனுக்கான நேரம் அது இல்லை. அதனால் கொஞ்சம் அங்கே காத்துட்ருக்கிறார். அப்படி திரும்பி அந்த இறைவனது தூய பெரிய கைலை மலையினது வெள்ளிய பேரொளியிலே மறைந்து வேறு காணப்படாத தன் ஊர்தியாகிய அன்னப்பறவையை வேறு பிரித்து காண முடியாமல் வருந்துவார். ஏன்னா எங்கே பார்த்தாலும் வெள்ளையாக இருக்குது. அதனால் அன்னப்பறவையும் வெள்ளையாக இருக்கிறதுனால நம்முடைய வாகனத்தை காணோம் என்று சொல்லி தேடி வருந்தியதாக நமக்கு சேக்கிழ பெருமான் இங்கே சொல்கிறாருங்க. அப்படி நாயகன் அப்படின்னா சிவபெருமான் தலைவன். அவர் தான் எல்லாத்துக்கும் நாயகனாக இருக்கக்கூடியது சாமி தாங்க. நாயனார் அப்படின்னா என்னென்னா நமக்குலாம் தலைவர்னு அர்த்தம். நாயன்மார்னா என்ன அப்படின்னா தலைவர்னு அர்த்தங்க.
இளைத்தனர் நாயனார் என்று, சாமிக்கு பேர் நாயனார் தான். அது எங்கே வருதுன்னா கண்ணப்ப நாயனாருடைய புராணத்தில் வருது. இளைத்தனர் நாயனார் என்று ஈண்டச் சென்று எய்தி விற்பின் முளைத்தலும் முதலை கண்டு முடிமிசை மலரை காலால் வளைத்த பொற்செருப்பால் மாற்றி வாயில் மஞ்சள் நீர் தம்மை விழைத்த அன்பு உமிழ்வார் போல விமலரார் முடிமேல் விட்டார். அடுத்த வாரம் சனிக்கிழமை குரு பூஜை கண்ணப்ப நாயனாருக்கு. அப்போ நாயனார் அப்படின்னு சொல்லி கண்ணப்ப நாயனார் யாரை சொல்கிறாருன்னா சாமியை சொல்கிறார், இளைத்தனர் நாயனார் என்று சொல்லி. அப்போ சாமிக்கு பேர் நாயனார் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. நாயனார்னால் தலைவர்கள், நமக்கெல்லாம் தலைவர்களாக இருக்கக்கூடியவங்க இவங்க தான். அதனால் அந்த மாதிரி நாயகன்னா தலைவன், இங்கே எல்லாருக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமான், நம் முன்னவர்க்கும் முன்னவனாக இருக்கக்கூடிய சிவபெருமானை தான் இங்கே தலைவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். காலம் அலாம் என சேவித்தலுக்குரிய காலம் அல்லாததால் இறைவனை சேவித்தற்கு அடியவர்கள் அல்லாதார்க்கு ஒவ்வொரு காலம் வரையறுக்க பெற்றுள்ளது. அடியவர்கள் எப்போதும் பணி செய்ய உரியவர்கள் மேய என்பதனை காலம் என்பதுடன் சேர்த்து உரைப்பார் முன் என்று சொல்லி, அடியார்கள் எப்படின்னா போய் எதுவும் சாமிகிட்ட போய் கேட்குறது அப்படிலாம் இல்லை, பெருமானுக்கு தொண்டு செய்கிறதுக்கு சேவை செய்வதற்காக அங்கே இருக்கிறாங்க. அதனால் அவங்க எப்போ வேணாலும் போகலாம் வரலாம். தேவர்களெல்லாம் அப்படி அல்ல. இப்போ திருமால் போய் சாமியை வழிபாடு செய்கிறாருன்னா அவர் என்ன ஒரு டிமாண்டு வைப்பார் அங்கே, என்ன அப்படின்னா இந்த உலகத்தை காக்கக்கூடிய பதவி எங்கிட்ட தான் இருக்கணும். ஆமாம், காத்தல் தொழில் செய்யக்கூடியவர் இல்லையா, காத்தல் தொழில் எங்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சாமிகிட்ட விண்ணப்பம் வைப்பார். பிரம்மன் என்ன செய்வான், படைத்த இந்த உலகத்தையெல்லாம் நான் தான் படைக்கணும். அதே மாதிரி இந்திரன் தேவர்களுக்கெல்லாம் நான் தான் தலைவனாக இருக்கணும், நான் சொல்கிறத எல்லா தேவர்களும் கேட்கணும். இந்த மாதிரி எல்லாம் அவங்க விண்ணப்பம் வைப்பாங்க. ஆனால் அடியார்கள் பெருமக்கள் அப்படி அல்லங்க. எப்படி வழிபாடு செய்வாங்கிறது திருக்கூட்ட சிறப்பில் சொல்கிறாருங்க. கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் ஓடும் செம்பொண்ணும் ஒக்கவே நோக்குவார் கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார் அப்படின்னார். கும்பிடுறது மட்டும்தான் கடமையாக வச்சு வழிபாடு செய்வாங்களாம், வீடு பேர் கூட அடியார் பெருமக்கள் கேட்க மாட்டாங்க என்று சொல்லி அந்த திருக்கூட்ட சிறப்பில் சொல்கிற மாதிரி இங்கே அடியார் பெருமக்கள் எப்பொழுதும் அங்கு பெருமானை சேவித்து கொண்டிருப்பார்கள் என்று சொல்லி சொல்கிறார். அப்படி அன்னமும் காணாது என்று சொல்லி நாயகனை காண பெறாமையுடன் அன்னம் வெண்மை கையிலையும் வெண்மையாக இருக்கிறதுனால கண்டுபிடிக்க முடியல என்று சொல்லி சொல்கிறாருங்க. அதுக்கு மேலே பெருமாள் அந்த மலை எப்படி இருக்குது, வெந்திரு நீர் புனைந்தன என்று சொல்லி சொல்கிறதுனால சொல்கிறாருங்க. மூழ்கி ஒன்றாய என்று சொல்லி மலையின் வெள்ளிய ஒளியினில் பொருந்தியதால் தனித்து வேறாக காண முடியாதிருத்தல் என்று சொல்லி, அதாவது இது அத்துவித கலப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒன்றோடு ஒன்று கலந்துருச்சுன்னா கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடியது. ஆன்மாக்களும் பெருமானுடைய அந்த அருட்சோதியில் கலக்கின்ற பொழுது அந்த முக்தி காலத்தில் அப்படி தான் கலந்துருக்கும், பிரித்து காண முடியாத அளவுக்கு இருக்கும். அதான் அந்த சிவமாம் தன்மை என்று சொல்லக்கூடிய நிலை. அந்த நிலையில் எப்படி இருக்குன்னா ஆன்மா வேறு சிவம் வேறு அப்படிங்கிற நிலை இல்லாமல் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் அங்கேயும் நம்ம அடிமை தான் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. ஆனாலும் கூட தன்னுடைய நினைவு இல்லாமல் ஆன்மா இருக்கக்கூடிய ஒரு இடம் எங்கன்னா பெருமானுடைய திருவடி தான். அந்த மாதிரி அதை அத்துவிதம்னு பேர். அதுக்கு இரண்டு பொருள்கள் ஒன்றாக கலக்கக்கூடியது அத்துவிதம்ங்க. ஒரே பொருள் ரெண்டாக இருக்கிறது தாதான்மிய சம்பந்தம்னு சொல்லுவாங்க. அப்படின்னா உமையம்மையும் சிவபெருமான் இருக்கிறது ரெண்டும் ஒரே பொருள் தான், அருளாகவும் அதே மாதிரி இறைவனாக இருக்கக்கூடியது. அது எப்படின்னா பிரிக்க முடியாத தன்மைங்க. அது ஒரு தீ இருக்குது, அதில் இருக்கக்கூடிய சூடு இருக்குது இல்லையா, அது ரெண்டையும் பிரிக்க முடியுமான்னா பிரிக்க முடியாது. அதே மாதிரி தண்ணீர் இருக்குது, தண்ணீரும் அதனுடைய குளிர்ச்சியும் பிரிக்க முடியாது. அதை சிவபெருமானும் உமையம்மை இருக்கக்கூடிய அத்துவிதம் அது. நம்ம அப்படி இல்லை, ரெண்டு பொருள் ஒன்றாக சேர்ந்து ஒரே தன்மையோடு இருக்கக்கூடியதுக்கு பேர் அத்துவிதம் அப்படின்னு சொல்லி, ஆன்மாவும் சிவமும் என்று சொல்லி சொல்லுவாங்க. இப்படி அவனது திருமலையும் அத்தன்மை பெற்றது என்று சொல்லி. இன்னொன்று திருமால் அங்கே பெருமானை இடவமாக தாங்கி நின்றது புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. திருமால் தான் அதாவது நமக்கு திரிபுர சம்ஹார காலத்தில் இறைவன் முப்புறம் எரித்த காலத்தில் திருமால் தான் விடையாக இருந்து தாங்கியிருக்கிறார். தடமதில்கள் அவை மூன்றும் தளலெரித்த அந்நாளில் இடபமதாய் தாங்கினான் திருமால்கான் சாலலோ என்று சொல்லி திருவாசகத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆமாம், அது அந்த வெள்ளி மலை பார்க்கறதுக்கு அப்படி வெள்ளையாக இருக்கிறதுனால அன்னத்தை வேறு பிரித்து காண முடியவில்லை என்று சொல்லி சொல்கிறார். அடுத்த திருப்பாட்டு, கருடன் மனசில் என்ன நினைச்சது அப்படிங்கிறத சொல்கிறாருங்க. கருடன் அந்த
பெருச்சாலியை பார்த்து பன்றி என்று கொண்டு அதன் அருகில் வந்து நின்றது என்று சொல்கிறாருங்க. காதில் வெண்குலையோன் கழல் தொல நெடியோன் காலம் பார்த்து இருந்ததும் அறியான் சோதிவெண் கைலை தாழ்வரை முலையில் துதிக்கையோன் ஊர்தியை கண்டு மீதெழுவண்டை செஞ்சுடர் இன்று வெண்சுடர் ஆனது என்று அதன் கீழ் ஆதி ஏன் நமதா இடக்கல் உற்றனன் அதனை வந்து அனைதரும் கலல் உன். அது காதிலே வெண்சங்க குலையை அணிந்த இறைவன் பாதங்களை தொழுவதற்கு நெடியோனாகிய திருமால் இப்போ வந்து பிரம்மனை சொன்னார் போன பாட்டில் இல்லைங்களா. இப்போ வந்து பெருமாளை சொல்கிறார். அப்படி உரிய காலத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த செய்தியை அறியாதவனாகி அந்த வெள்ளியொளியுடைய கயலியின் சாரலில் ஒரு முலையிலே விநாயகருடைய வாகனமாக பெருச்சாலியை பார்த்து முன்காலத்தில் மேலே எழுந்த செஞ்சுடராகிய அக்னி தூணமானது இன்று வெள்ளை ஒளி தூணாய் நிற்கின்றது என்ற எண்ணத்தாலே அதனை ஆதி பன்றி உருவெடுத்து அடிதேடி நிலந்தோண்டி நிற்கின்றான் திருமால் என்று கருதி. அப்படின்னா திருமாலுடைய வாகனமாக இருக்கக்கூடிய கருடன் வந்து நினைக்குதான் ஒரு பெருச்சாலி, வெள்ளை பெருச்சாலி, விநாயகப் பெருமானுடைய ஊர்தி பெருச்சாலி இல்லைங்களா. விநாயகப் பெருமானுடைய ஊர்தியாக பெருச்சாலி அங்கே இருக்குது. அதை பார்த்து அந்த கருடன் என்ன நினச்சதான், அந்த பெருச்சாலியை பார்த்து வெள்ளை பன்றி தான் அங்கே இருக்குது. வெள்ளை பன்றி யார்? பெருமான் தானே. பெருமாள் வந்து வராக அவதாரத்தில் பன்றியர் உருவம் எடுத்து அந்த நிலத்தை தோண்டி போனது மாதிரி தன்னுடைய உரிமையாளர் அங்கே இருக்கிறார் என்று சொல்லி அந்த கருடன் நினைத்தது என்று சொல்லி மனசில் நினைச்சது என்று சொல்கிறார். இதில் அப்படி வெள்ளை ஒளி தூணாய் நிற்கின்றது என்று எண்ணத்தாலே அதனை ஆதிப்பன்றி உருவெடுத்து அடிதேடி நிலந்தோண்டி நின்றதென்றான் நிற்கின்றான் திருமால் என்று கருதி கருடன் அந்த பெருச்சாலையை வந்து சேர்ந்தது. அந்த கருடன் வந்து பெருச்சாலைக்கு பக்கத்தில் வந்து நின்றது என்று சொல்கிறாருங்க. இப்படியெல்லாம் ஒன்றொன்று மயங்கி பார்ப்பது அப்படிங்கிறது சொல்கிறது. இது மயக்க நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. வெண்குலையோன் அப்படின்னு இந்த பாட்டில் காதில் வெண்குலையோன் சிவபெருமானுங்க. பெருமான் வந்து குலையணிந்த காதையுடையவன் அப்படிங்கிறது பல இடங்கள் இருக்குது. பெரிய புராணத்தில் கூட இருக்குது, எரிபத்த நாயனாருடைய புராணத்தில் இருக்குது. குலையணி காதினானுக்கு அன்பராம் குணத்தில் மிக்கார் பிழைபடி நன்றி கொள்ளார் அப்படின்னு சொல்லி அது அருமையான ஒரு இடங்க. என்ன சொல்கிறார் அப்படின்னா அதில் எரிபத்த நாயனாருடைய புராணத்தில் சிவபெருமானுடைய அடியார்கள் தப்பு செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி புகழ்ச்சோழர் பார்த்த உடனே நினைக்கிறாரு. அது ரொம்ப அருமையான இடங்க. புகழ்ச்சோழருடைய யானையை வெட்டி வீழ்த்திடுறாங்க இல்லையா. எரிபத்த நாயனார் வந்து மலரை பறித்து கீழே போட்டுருது அந்த யானை, பட்டத்து யானை. சிவகாமி ஆண்டாருடைய மலரை பறித்து கீழே போட்ட உடனே அவர் வயசானவர், அவர் மலர் தொண்டு செஞ்சிட்ருக்கிறார். சிவதா சிவதா சிவதான்னு அப்படி ஓலமிட்டு ஓடுறார். என்னன்னு கேட்குறாரு. எதிரில் வந்த எரிபத்தர் இதை மாதிரி யானை வந்து இப்படி பறித்து மலையரெல்லாம் கீழே சிந்திருச்சு, சாமிக்கு மலர் சாத்துறதுக்காக கொண்டு வந்தேன்னு சொல்லி அவர் ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிற பொழுது அந்த யானை பிழைத்ததுண்டு, பார்க்கலாம் அந்த யானை எப்படி பிழைச்சிருன்னு சொல்லி அப்படின்ட்டு அவர் என்னென்னா அடியார்களுக்கு துன்பம் வந்தால் அதை தீர்க்கறதுக்கு தான் கையில் மழு வச்சுருக்கிறார். மழுவோடு இருப்பார் எப்பொழுது எரிபத்தர். அப்படி வேகமாக ஓடி போய் அந்த யானையினுடைய தும்பிக்கையை வெட்டி வீழ்த்தி அந்த யானை இறந்து போயிடுது. குத்துக்கால் பாகலையும் வெட்டிடுறார். ஏன்னா அவங்க தடுக்க தவறியதனால். அப்படின்னா சிவபெருமானுக்கு திருப்பள்ளி தாமத்துக்கு சாற்றக்கூடிய மலரை கீழே பறித்து சிந்தியதனால் சிவக்குற்றமாக கருதி அது மாதிரி செய்கிறார். அப்போ வந்து அந்த செய்தி வந்து புகழ்ச்சோழ நாயனாருக்கு போகும். மாதிரி உங்கள் பட்டத்து யானையை ஒருத்தர் யாரோ வெட்டிட்டார், வேறு நாட்டுக்காரரு, உங்களுடைய எதிரின்னு சொல்கிறாங்க. தவறாக சொல்கிறாங்க. அவர் வேகமாக குதிரையில் வர்றார். குதிரையில் வந்து இறங்கி போய் கீழே போய் நிற்கிறார். அப்படி பார்த்தா கையில் மழுவோடு ஒரு சிவனடியார் நிற்கிறார். கழுத்தில் கையில் மழு, கையில் உருத்தராட்சம், நெற்றியில் திருநீர். இதை பார்த்த உடனேயே அரசர் நினச்சாராம், புகழ்ச்சோழ யாருக்கிட்ட எதுவுமே கேட்கல. பார்த்த உடனேயே குலையணி காதினானுக்கு அன்பராம் குணத்தில் மிக்கார் பிழைபடி நன்றி கொள்ளார் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டார். தப்பு வந்து அங்கே இருக்காது, நம்ம சைடு தான் தப்பு இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அப்புறம் போய் அவர்கிட்ட நிற்கிறாரு. எரிபத்த நாயனார் முன்னாடி நிற்கிற பொழுது நடந்ததெல்லாம் அவர் சொல்கிறாரு. அப்போ இவர் மீண்டும் சொல்கிறார், அரசர் ஈங்குது தன்னால் போதாது என்னையும் கொல்ல வேண்டும் அப்படின்னாரு. இந்த யானையை மட்டும் கொண்டா பத்தாது, இந்த யானையினுடைய உரிமையாளர் யார்? நான் தான். அந்த மலரை பறித்து சிந்துற பொழுது அந்த சிவனடியாருக்கு ஏதாவது ஒரு துன்பம் வந்திருந்தால் என்ன ஆகிறது? அதனால் என்னையும் நீங்கள் கொல்லுங்கன்னு சொல்லி பணிந்து நிற்கிறார். இது அந்த புராணத்தில் வரக்கூடியது. அந்த இடத்துல அப்படி சொல்கிறார்.
குழையணி காதினானுக்கு அன்பராம் குணத்தில் மிக்கார் பிழையபடி நன்றி கொள்ளார் அப்படின்னு சொல்லி. அப்போ குழையணி காதினான்னு யார்? சிவபெருமான். காதில் குலை அணிந்திருப்பார், ஒரு காதில் தோடு அணிந்திருப்பார். அது என்ன, ஒரு காதில் குலை ஒரு காதில் தோடுனா, ஒரு காது உமையம்மையினுடைய பாகம், இடது பக்கம் தோடு, வலது பக்கம் குலை. நமக்கு அப்படி தான் இருக்கும் திருச்செங்கோடு. மாதொரு பாகனார் வந்து ஒரு பக்கம் வந்து துகில் இருக்கும், ஒரு பக்கம் இது வேஷ்டி இருக்கும். அப்படி தான் போட்டிருப்பாங்க. போனோம்னா ஒரு ரெண்டையும் பிரித்து காட்டுவாங்க, தோலும் துகிலும் அப்படின்னு சொல்லி. நமக்கு பெரிய இதில் நம்முடைய திருவாசகத்திலே வருது. தொன்மை கோலம் நோக்கி குளிர்ந்தூதாய் கோத்தும்பின்னு சொல்லி திரு கோத்தும்பியில் வாதபுரடிகள் பாடுறார். ஒரு பக்கம் வந்து திருநீர் இருக்கும், வலது பக்கம் திருநீர் இருக்கும், இடது பக்கம் வந்து பசுஞ்சாந்தும் அப்படி அதாவது சந்தனம் பூசப்பட்டிருக்கும் உமையம்மையினுடைய பகுதியில். இப்படி ரெண்டு பகுதியும் பிரித்து பார்க்கலாம் நம்முடைய மாதொரு பாகனாராக இருக்கக்கூடிய திருச்செங்கோட்டில். வேறு எங்கேயுமே கிடையாது உலகத்திலேயே வந்து சாமி வந்து அப்படியா உமையொரு பாகனாக இருக்கக்கூடியது நம்முடைய திருச்செங்கோட்டில் தான். ஆமாம், அதுக்கு பேர் தொன்மை கோலம்னு பேருங்க. நீங்கள் சிவபெருமானுடைய உருவத்திருமேனி எல்லாத்துலேயுமே மான் மழு இருக்கும். மான் மழு அப்படிங்கிறது தாருகாவனத்து ரிஷிகள் வந்து ஏவியது. அந்த தாருகாவனத்து ரிஷிகள் ஏவிய மிருகங்கள் எல்லாமே மானாவும் மழுவாகவும் அவர் தன்னுடைய மேனியில் சேர்த்துட்டார். ஆனால் இந்த திருமேனியில் மட்டும் இருக்காது, திருச்செங்கோட்டில் இருக்காது. அந்த மான்மொழி இல்லாத ரெண்டே திருமேனி திருச்செங்கோடு ஒன்று, இன்னொன்று வந்து சீர்காழி. அது சீர்காழி தோனி அப்புறம் மேலே போய் பார்க்குறீங்கள படியேறி, அதில் பாருங்கள் மான்மொழி இருக்காது. இதெல்லாம் வந்து ரொம்ப பழமையான கோலங்க, கந்தபுராண காலத்துக்கு முற்பட்ட திருமேனி. அதெல்லாம் 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த திருமேனி. அப்போ நமக்கு திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய திருமேனி அதுக்கு பேரே தொன்மை கோலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது நம்ம பார்க்கலாம். அப்படி வெண்குலையோன் சிவபெருமான் கருடன் தன் தலைவனாக திருமாலை காணாது தேடிற்று. திருமாலை கடைசி அந்த பெருச்சாலையை பார்த்து அது திருமால் என்று பன்றி என்று சொல்லி பக்கத்தில் போய் நின்றது என்று சொல்லி சொல்கிறாருங்க. அடுத்த திருப்பாட்டில் வந்து அங்கு இப்போ வந்து திருமால் வந்து வழிபாடு செய்ய வந்தது, அதே மாதிரி நான்முகன் வழிபாடு செய்ய வந்தது. அங்கே அரம்பையர்கள் எல்லாம் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் சொல்கிறார். அறம்பயராடல் முளவுடன் மருங்கில் அருவிகள் எதிரெதிர் முழங்க வரம் பெருகாதல் மனத்துடன் தெய்வ மதுமலர் இருகையும் ஏந்தி நிரந்தரமிடைந்த விமான சோபானம் நீடுயர் வழியினால் ஏறி புரந்தரன் முதலாம் கடவுளர் போற்ற பொலிவது அத்திருமலை புறம்பு. இப்படி அரம்பை முதலிய தெய்வ பெண்கள் ஆடலுக்கேற்ப முழக்கும் முழவுகளோடு பக்கத்தை ஓடும் மலையருவிகள் எதிரெதிர் இசைப்பன போல சத்திக்க மலை அருவிகள் எல்லாம் அப்படியே ஊற்றி கொண்டிருக்கிறது. அப்புறம் அரம்பையர்கள் என்று சொல்லக்கூடிய தேவலோக பெண்கள் எல்லாம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள், இசை முழக்கம் முழங்கி கொண்டிருக்கிறது. இப்படி இறைவனிடத்தை தாங்கள் குறித்த வரங்களை பெற வேண்டும் என்ற ஆசையோடு மனத்தோடு தேன் நிறைந்த கற்பக புதுப்பூக்களை 2 கையிலும் ஏந்தி கொண்டு தேவர்கள் எல்லாம் மேலிருந்து தேவலோகத்திலிருந்து அங்கே கற்பக மலர்களோடு வந்து பெருமானை வழிபாடு செய்து ஏதாவது நம்ம தகுதிக்கேற்ற வரங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி வராங்களாம். அது அப்போ வரங்கள் பெறுவதற்காகத்தான் பெருமானை வழிபாடு செய்கிறதுக்கு வர்றாங்க, சும்மா எல்லாம் வர்றதில்லைங்க. நமக்கு திருமால் வழிபாடு செய்தார், திருவேணிமலையில் வழிபாடு செய்திருக்கிறார், திருமார்பேர் என்று சொல்லக்கூடிய தலத்தில் வழிபாடு செய்திருக்கிறார். ரெண்டுமே பார்த்திங்கன்னா சக்கரம் வேண்டித்தான் வழிபாடு செய்திருக்கிறார். ஆழி வேண்டி பெருமான் வழிபாடு செய்தது தான் இதெல்லாம். அது மாதிரி ஒவ்வொன்றும் இல்லை தன்னுடைய சாபம் நீங்குவதற்காக இப்படி வழிபாடு செய்வாங்க. திருச்செங்காட்டங்குடியில் விநாயகப் பெருமான் வழிபாடு செய்திருக்கிறார். விநாயகப் பெருமான் வழிபாடு செய்தது வந்து அங்கே அந்த கயமுகாசுரன் என்று சொல்லக்கூடிய அரக்கனை அழித்ததுனால அந்த தோஷம் நீங்கிறதுக்காக அவர் வழிபாடு செய்திருக்கிறார். முருகப்பெருமான் திருமுருகன் பூண்டியில் வழிபாடு செய்திருக்கிறார். அவரும் வந்து அந்த அரக்கனை அழித்ததுனால அந்த பிரம்மகத்தை நீங்குவதற்காக இங்கே வந்து வழிபாடு செய்கிறார். இப்படி எல்லாருமே மற்றைய தேவர்கள் எல்லாருமே பெருமானை எப்படி வழிபாடு செய்வாங்கன்னா ஏதாவது ஒரு காரியத்துக்காகத்தான் வழிபாடு செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படி புதுப்பூக்களை கொண்டு 2 கையிலும் ஏந்தி கொண்டு நெருங்கிய விமானங்களுடன் கூடிய படிவழி ஏறி வந்து இந்திரன் முதலிய தேவர்கள் துதிக்க விளங்குவது அத்திருமலை என்று சொல்லி இந்திரன் மற்ற தேவர்கள் எல்லாம்
அங்கே நிரம்ப இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆடலுக்கிசைய முழக்கப்படும் வளவந்த மடவார்கள் நடமாட முழவதிரன்னு சொல்லி திருவையாற்று திருப்பதிகத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்குது இல்லைங்களா? அது மாதிரி புலனைந்தும் பொறிகிழங்கி என்று சொல்லக்கூடிய திருப்பாட்டில் இருக்குது. வரம்பெரு காதல் மனம் போக பதங்களின் நாயகர்களாதலின் தங்கள் தங்கள் பதவிகளுக்குரிய இன்பங்களை தரப்பெறும் அவற்றுக்கு வரும் துன்பங்களை போக்கவும் வரம் வேண்டி பெற்றார்கள் என்று சொல்லி சொல்லார். அப்படி இருக்கக்கூடிய அந்த இதில் இந்த 3 பாடல்கள்லையுமே என்ன சொல்கிறார், பிரம்மன் அப்புறம் திருமால் இந்திரன் போன்ற தேவர்கள்லாம் வழிபாடு செய்கிறத சொல்கிறார். இப்படி அதே மாதிரி இப்போ இங்கே கைலாயத்தில் எப்படி இருக்கோ அதே மாதிரி காலத்திலேயும் இந்த முறை உண்டுங்க. காலத்திலையும் பெருமானை வழிபாடு செய்வதற்கு தேவர்களெல்லாம் அங்கே உச்சிக்கால பொழுதில் வருவாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு பெரிய புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கண்ணப்ப நாயனார் மலை ஏறிட்டு போயிட்டுருக்கிற பொழுது அதிர்தரும் ஓசைகள் ஐந்தும் ஆறுகளி முழக்கம் காட்ட அப்படின்னு சொல்லுவார். அப்படியே பெரிய ஒரு 5 துந்துவிகளுடைய ஓசை கேட்குது. கண்ணப்ப நாயனார் கூட வந்த நானன்ட்ட கேட்குறாரு, இது என்கொள் நானா அப்படின்னு சொல்லி. அவனுக்கு சொல்ல தெரியலை. அவன் என்ன சொல்கிறாருன்னா, இம்மலை பெருந்தேன் ஓசை அப்படின்னு சொல்லி, தேன் பூச்சிகள் நிறையா இருக்குது அதனால் ஓசை வருது அப்படிங்கிறான். ஆனால் கைலாயத்தில் எப்படி இப்போ பெருமானை வழிபாடு செய்வதற்கு தேவர்கள் வருகிறார்களோ அதே மாதிரி காலத்திலையும் வருவாங்க. காலத்தில் உச்சிக்கால பொழுதில் பெருமானை வழிபாடு செய்வதற்கு தேவர்களெல்லாம் வருவாங்க. அது நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு சில ஞானியர்களுக்கு அந்த ஓசை தெரியும். கண்ணப்ப நாயனாருக்கு அந்த ஓசை தெரிஞ்சிருக்கு. அது கேட்குற பொழுது அவனுக்கு அது சொல்ல தெரியல, நானனுக்கு சொல்ல தெரியல, கூட வந்த நானனுக்கு சொல்ல தெரியல. பெரிய புராணத்தில் இது இருக்குது. தடஞ்சலா தல சோபானத்தால் ஏறி வாழ்ந்திமையோர் குலாம் நெருங்கு மணிநீல் வாயில் சூழ்ந்து வளங்கொண்டு என்று சொல்லி அந்த திருக்காலத்தை வருகின்ற பொழுது ஞானசம்பந்த பெருமான் புராணத்தில் சொல்கிறார், வாழ்ந்து இமையோர் குலாம் நெருங்குன்னா அந்த தேவர்கள் வருவதற்கென்றே ஒரு வாயில் அங்கு காலத்தில் இருந்ததாக நமக்கு பெரிய புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வேதநான்முகன் புரந்தரன் முதலாம் விண்ணவர் எண்ணிலார் மற்றும் காதலால் மிடைந்த முதல் பெரும் தடையாம் கதிர்மணி கோபுரத்து உள்ளான் பூதவேதால பெருங்கணநாதர் போற்றிட பொதுவில் நின்றாடும் நாதனார் ஆதி தேவனார் கோயில் நாயகன் நந்தியம் பெருமான். இப்படிப்பட்ட தேவர்களெல்லாம் வழிபாடு செய்யக்கூடிய இந்த மலையை யார் காவல் காத்துட்ருக்குறாங்கன்னா நந்தியம் பெருமான். அதான் நந்தியம் பெருமான்னா நமக்கு விடை வேறு, நந்தியம் பெருமான் வேறுங்க. நந்தியம் பெருமானுக்கு அப்படின்னா 2 கால் 4 கரங்கள், அதே மாதிரி 4 கரங்கள்னால் அதே மாதிரி 4 தோல் இப்படி இருக்கும். அவர் தான் நந்தியம் பெருமான். நின்ற கோலத்தில் இருப்பார். கோயில் நந்தி, அதிகார நந்தின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது இப்படி படுத்திருக்கக்கூடியது விடையினுடைய வேலை என்ன, பெருமானை தாங்குவது. நந்தியம் பெருமானுடைய வேலை கைலாயத்தை காவல் காப்பது. அவர் கையில் பிரம்பெல்லாம் வச்சுருப்பார், பிரம்பு வச்சுருப்பார், சுரிகை என்று சொல்லக்கூடிய கத்தி வச்சுருப்பார். அதெல்லாம் அடுத்த பாட்டில் வருது. இப்போ நம்ம நந்தி அப்படிங்கிறது துவித சம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சிவபெருமானுக்கு அடுத்த யார் அப்படின்னா நந்தியம் பெருமான் தான். ஆமாம், சிவபெருமானுக்கு துவித சம்புன்னா சிவபெருமான், துவித சம்புனா நந்தியம் பெருமான். ஆனால் நந்தியம் பெருமான் வேறு, விடை வேறு அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும். 2 ஒன்றும் இல்லை. அதை வேத நான்முகன்மாள் புரந்தரன் முதலாம் விண்ணவர் எண்ணிலார் மற்றும் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா பிரம்ம விஷ்ணுக்கள், இந்திரன் முதலிய தேவர்களும் மற்றும் எண்ணில்லாத முனிவர் முதலியோர்களும் வரம்பெறும் ஆசையுடன் நெருங்கி கூடி தடைப்பட்டு வெளியே காத்திருக்கும் முதல் திருவாயிலின் கோபுரத்துவாரத்திலே வீற்றிருக்கின்றான். முதல் துவாரம் போன உடனே அந்த அணுக்கன் திருவாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திருவணுக்கன் திருவாயில் அப்படிங்கிறது தான் முதல் திருவாயில். அங்கே யார் இருப்பா? நந்தியம் பெருமான் இருப்பார். யாரை எந்த நேரத்துக்கு உள்ளோடணுமோ அவர் தான் விடுவார். நம்முடைய சுந்தரருடைய புராணத்தில் வெள்ளானை சருக்கத்தில் வருது. வெள்ளானை சருக்கத்தில் சுந்தரர் முதல்ல போயிடுறார். வெள்ளை யானையில் போயிட்டு அவர் நேராக சாமிகிட்ட போயிடுறார். சேரமான் பெருமான் நாயனார் போகிறார். அவரை நிறுத்திடுறாங்க. இங்கே ஒருத்தருக்கு தான் அனுமதி, நீங்கள் எப்படி இன்னொருத்தருக்கு கூட போகலாம், அதனால் நீங்கள் நில்லுங்கன்னு சொல்லி சேரமான் பெருமான் நாயனாரை நிறுத்திடுறாங்க. நிறுத்துறதுக்கு பிறகு அப்புறம் சாமிகிட்ட சுந்தரர் போய் சொல்கிறார், சேரலன் வாயில் புறத்துலன் அப்படின்னு சொல்லி சுந்தரர் யார்கிட்ட? சிவபெருமான்கிட்ட சொல்கிறார், கைலாச பெருமான்கிட்ட சொல்கிறாரு.
அப்போ தான் வந்து பெரிய தேவரை அழைத்து அவரை கொணர்கன்னார். பெரிய தேவர்னா நந்தியம் பெருமான். பெரிய தேவரை அழைத்து அவரை கொணர்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் அவர் போய் அழைச்சிட்டு வந்துட்டு அப்புறம் சாமி கேட்டார், அலையாமை வந்ததனுடைய நோக்கம் என்ன? நான் உனக்கு ஒன்றும் அழைப்பே கொடுக்கலையே, சுந்தரனுக்கு மட்டும்தானே அழைப்பு அப்படின்னதுக்கு அவர் என்ன சொன்னார், நானும் உங்களை பார்க்கலான்ட்டெல்லாம் ஒன்றும் வரலைங்க சாமி, சுந்தரர் திருவடியை பற்றி வந்தேன், புரச யானை முன் சேவித்து வர பெற்றனன் அப்படின்னாரு. இருந்தாலும் ஒரு விண்ணப்பம் அப்படின்னாரு. என்னன்னாரு, நான் திருவுலாப்புறம் பாடியிருக்கிறேன், நீங்கள் செவி மடுத்து அருளணும் அப்படின்னு சொன்ன உடனே அவரும் செப்புக அப்படின்னாராம் சாமி. இவரும் வந்து பாடிட்டார். திருவிழாப்புறமே வந்து கைலாயத்தில் பாடப்பட்ட ஒரு பெருமை சேரமான் பெருமாள் நாயனாருக்கு, கைலாய ஞான உலா இல்லைங்களா. அப்போ அங்கேயே வந்து சாமிகிட்டேயே வந்து அவர் சுந்தர திருவடியை பற்றி வந்ததுனால அப்படியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி புரச யானை முன் சேவித்து வர பெற்றனன்னு அங்கேயே சொல்கிறார். ஆமாம், அப்படின்னா அங்கே யார் எல்லாம் அதிகாரம் உடையவர் அப்படின்னா சாமிக்கு அடுத்தது அங்கே அதிகாரம் உடையவர் நந்தியம் பெருமான் தான். அவர் பார்த்து விடை கொடுத்தா தான் யாரும் உள்ள போக முடியும். அதுதான் நந்தியம் பெருமானை சொல்கிறார். சிவபூதங்கள் வேதாளங்கள் முதலிய கணநாதர்கள் துதிக்க அம்பலத்தை நித்தமாகிய திருக்கூத்தாடும் நாதனும் முதற்கடவுளும் ஆகிய சிவபெருமானுடைய திருக்கோயிலின் அதிகாரியாகிய நந்தியம் பெருமான். கோயில் அதிகாரிங்க நந்தியம் பெருமான். அதான் சொல்கிறார், திருநந்தி தேவர் அங்கே. அதுவும் இல்லாத அகச்சந்தானத்தில் இருக்கக்கூடிய 4 குருநாதர்களும் அவங்க தான். நம் குரு மரபுக்கெல்லாம் முதற்குருநாதனாகின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. சாமி வந்து யாருக்கு முதல்ல உபதேசம் பண்ணார்னா நந்தியம் பெருமானுக்கு தான். நந்தியம் பெருமான் மூலமாக சனத்குமாரர் மூலமாக சத்தியஞான தர்சினிகள் மூலமாக பரஞ்சோதியார் மூலமாக மெய்கண்டாருக்கு அடுத்தது அருணதி சிவாச்சாரியார். இதெல்லாம் அகச்சந்தானம், மெய்கண்டாருக்கு கீழே இருக்கிறது. இதெல்லாம் புறச்சந்தானம். அந்த கைலாயத்தில் இருக்கக்கூடியது அகச்சந்தானம். நம்ம சந்தானம் வந்து 8ங்க. அகச்சந்தானம் 4, புறச்சந்தானம் 4. அகச்சந்தானம்னு என்னென்னா கைலாயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய குருமரபு அகச்சந்தானம். இந்த மண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய குருமரபு புறச்சந்தானம், வேற ஒன்றும் இல்லை. அது சைவ சித்தாந்தம் படிக்கிறவங்க கண்டிப்பாக அது தெரிஞ்சுக்கணும். நமக்கு எப்படி வந்தது அப்படின்னா, நந்தியம் பெருமானுக்கு சாமி உபதேசம் பண்ணுறார். நந்தியம் பெருமான்கிட்ட சனத்குமாரர் வாங்குறார். சனத்குமாரர் வந்து சத்தியஞான தர்சனிகிட்ட வாங்குறார். அதற்கு பிறகு பரஞ்சோதியார்கிட்ட வாங்குறார். பரஞ்சோதியாரும் கைலாயத்தில் இருக்கக்கூடியவர் தான். அவர் அப்படியே புஷ்ப விமானத்தில் வருகின்ற பொழுது திருவெண்ணெய்நல்லூர் வந்தோன்னே அந்த விமானம் நின்று போயிடுது. என்னடா நம்ம விமானம் தடைபடுது அப்படின்னு பார்த்தா கீழே ஒரு குழந்தை சீடர்கள் எல்லாம் வச்சு பாடம் நடத்திட்டு இருக்குது. 2 வயசு குழந்தை, 3 வயசு குழந்தை. யார்? மெய்கண்டார். அப்புறம் பார்த்தா அந்த குழந்தைக்கு நல்ல ஞானமுடைய ஒரு குழந்தையாக இருக்குது, அந்த குழந்தைக்கு உபதேசம் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கீழே இறங்கி வந்து அந்த குழந்தைய அவர் எடுத்து காதில் வந்து மந்திரத்தை சொல்லி சாத்திரத்தையும் சொல்லி கொடுக்குறார். அப்படி சொல்லி கொடுத்ததுக்கு பிறகு தான் நந்தியம் பெருமான் அந்த பரஞ்சோதியார் மூலமாக அவருக்கு பேர் வந்து அது வரைக்கும் மெய்கண்டாருடைய பேர் சுவேதவன பெருமாளுங்க. சுவேதவன பெருமாள் தான் அவருடைய அப்பா அம்மா வச்ச பேர். அந்த பரஞ்சோதியார் என்ன பேர் வைக்கிறார்னா, தன்னுடைய குருநாதராக இருக்கக்கூடிய அவர் பேரை வைக்கலை, அவருடைய குருநாதராக இருக்கக்கூடிய சத்தியஞான தர்சினுடைய பேரை வைக்கிறார். சத்திய ஞானம்னா மெய்கண்டார்னு அர்த்தங்க தமிழில். சத்திய ஞானம் அப்படிங்கிறது வடமொழி. அது வந்து தமிழ் படுத்தி மெய்கண்டார் அப்படின்னு சொல்லி பேரை வச்சுட்டு அவர் மீண்டும் போயிடுறாரு. அந்த சந்தானம் தான் மெய்கண்ட சந்தானம் அப்படிங்கிறது. நமக்கு மெய்கண்ட சந்தானம்னு சொல்கிறோம் இல்லைங்களா. மெய்கண்ட சந்தானங்கிறது தான் நம்ம அந்த இப்போ சைவ சித்தாந்தம். அது அவருக்கு அடுத்தது அருளந்தி சிவாச்சாரியார். அவர்கிட்ட படித்த மாணவர் தான் அருளந்தி சிவாச்சாரியார். அருளந்தி சிவாச்சாரியார் தான் அவர்கிட்ட நேரடியாக படித்தவர். அவருமே மனவாசம் கடந்தார் என்று சொல்லி மெய்கண்டாருக்கு 51 மாணவர்கள் நேரடியாக படிச்சுவீங்க. அதில் நமக்கு சந்தானத்தில் வரக்கூடியது 2 ஆசிரியர். உண்மை விளக்காசிரியர் மனவாசம் கடந்தார், அதே மாதிரி அருளந்தி சிவாச்சாரியார். அருளந்தி சிவாச்சாரியருக்கு அடுத்தது மறைஞான சம்பந்தருக்கு அடுத்து உமாதி சிவாச்சாரியார். இப்படி தான் நமக்கு புறச்சந்தானம் வரக்கூடியது. நம்ம திருவாவடுதுறை ஆதீனம், தருமபுரம் இதெல்லாம் வந்து இந்த மரபில் வந்த யாராவது ஒருத்தர்கிட்ட தீட்சை வாங்கி வந்ததுனால தான் அதுக்கு பேர் மெய்கண்ட சந்தானம்னு பேருங்க. திருக்கைலை பரம்பரைன்னு சொல்லணும் இல்லையா. கைலாய பரம்பரையில் சிவஞான போதநெறி காட்டும் வெண்ணை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கு ஒரு மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திரு ஆவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன்
திருமரபு நீடூழி தலைக மாதவன் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த கைலாய பரம்பரை அப்படிங்கிறது மேலேருந்து வந்தது தான். இதுதான் அந்த வந்த வரலாறு இதுதான். இப்போ அங்கே மேலேருந்து 4 பேர், கீழே 4 பேர், அது மூலமாக வந்தது தான் நமச்சிவாய மூர்த்திகள். அதே மாதிரி கமலை ஞான பிரகாசர், தருமபுரம் ஆதீனத்துக்கு கமலை ஞான பிரகாசர், கமலை ஞான பிரகாசர்கிட்ட குருஞான சம்பந்தர் அவர் மாணவராக இருந்து வந்தார். அதே மாதிரி இதில் வந்து திருவாவடுதுறை ஆதீனத்தில் நமச்சிவாய மூர்த்திகள். அருணந்தி சிவாச்சாரியர் மூலமாக வந்தது திருவண்ணாமலை ஆதீனம்னு சொல்லுவாங்க. திருவண்ணாமலை ஆதீனம் நமச்சிவாய மூர்த்தி இந்த இவர் மூலமாக வந்தது, அருணந்தி சிவாச்சாரியர் மூலமாக. இப்படி ஒவ்வொன்றும் ஒரு மரபில் இருக்குது. அதுதான் கைலாய மரபு அப்படின்னு சொல்கிறது. அதாவது ஆதிதேவனார் கோயில் நாயகன் நந்தியம்பெருமான் முதல் பெரும் தடையாம் கதிர்மணி கோபுரத்து போற்றியுள்ளான் என்று கூட்டி பொருள்கள் என்று சொல்கிறார். கோபுரத்துள்ளார்கள் யாவரெனின் நாயகன் நந்தியம்பெருமானும் அப்புறம் கண்ணரும் தோழருமாகிய அநேகர் அடியார்களுமாம் என்று சொல்லி நந்தி தேவரும் அடியார்களும் உள்ளார் என்று முடித்து உரைத்தலுமாம் என்று சொல்லி அடியார் பெருமக்கள் அங்கே இருக்கிறாங்க. வேத நான்முகன், வேதங்களை ஓதக்கூடிய வேத முதல்வன் என்று சொல்லி மிடைந்த முதல் பெருந்தொடை நந்தி தேவருடைய ஆணைக்குட்பட்டு நின்று அவரது உத்தரவையும் சிவபெருமானது சேவைக்குரிய காலத்தையும் எதிர்பார்த்தவர்களாய் காத்து கொண்டு நெருங்கி கூடியிருக்கும் முதல் திருவாயில் என்று சொல்கிறார். அந்த புராணத்தில் இது ரொம்ப விரிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஏன் வந்து தேவர்கள் அப்படி காத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுடைய கர்ம அனுபவம் கழிகின்ற வரைக்கும் காத்துட்ருப்பாங்க. அது கழிந்தால் தான் பெருமான் திருவடி காட்சி கிடைக்கும். அதனால் அவர்கள் காக்க வேண்டியதாக இருந்தது என்று சொல்கிறார். சிவபெருமானின் திருக்கோயில்களில் கோயிலில் வந்து முதல் திருவாயிலில் திருநந்தி தேவர் எழுந்தருளியிருப்பது காணலாம் என்று சொல்கிறாருங்க. ஒரு சில கோயிலில் வந்து நந்தி எம்பெருமான் அது அதிகார நந்தி என்று சொல்லி நின்ற கோலத்தில் இருக்கும். ஏதாவது ஒரு சில பெரிய கோயில்கள் எல்லாம் இருக்குது. திருவாரூர் கோயிலில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அடியேன் பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். நின்ற கோலத்தில் இருப்பார் அதிகார நந்தின்னு, அப்படி இருக்கு. நாயகன் கோயில் அதிகாரம் பெற்ற நந்தியம்பெருமான், நந்தி தேவராகிய எம்பெருமான் சிவகணங்களுக்கு முதல்வராய் கோயில் அதிகாரியாய் சிவபெருமானாகிய சர்வாதி குருவினிடத்து சிவ ஆகமம் முதலிய எல்லா சாத்திரங்களையும் கேட்ட முதல் சீடராய் அவ்வகையில் தாம் கேட்ட உண்மை பொருளை உலகிற்கு உபகரிக்க திரு கைலாய பரம்பரை ஆச்சாரியார்களுக்கு முதல் ஆசிரியராய் விளங்குபவர் என்று சொல்லி, அதனால தான் நந்தி மரபு அப்படின்னு சொல்கிறதுங்க. இன்னொன்று கந்தன் மரபு அப்படின்னு சொல்லுவாங்க. முருகன் மூலமாக வந்தது ஒரு பாரம்பரியம் உண்டு. குன்றக்குடி எல்லாம் வந்து முருகன் மூலமாக வந்ததுன்னு சொல்லுவாங்க. கந்த மரபு நந்தி மரபு ரெண்டு சொல்லுவாங்க. நந்தி அருள் பெற்ற நாதரை நாடினின் நந்திகள் நால்வர் சிவயோக மாமுனி மன்று தொழுத பதஞ்சலி வியாக்கிரமர் என்று இவர் என்னோடு என்மரும் ஆமை என்று சொல்லி திருமந்தரத்தில் வந்து 8 பேரை சொல்லுவாங்க. அந்த 8 அருளாளர்களை சொல்லுவாங்க. அதில் வந்து திருமந்தரம் சொல்லக்கூடியது நந்தி தேவர், சனத்குமாரர், சத்தியஞான தரிசனிகள், பரஞ்சோதியார், மெய்கண்ட தேவர், இப்படியெல்லாம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. நங்கள் நாதனாம் நந்தி என்று சொல்கிறார். இது சிவபெருமானது பெயர். நந்தி நாமம் நந்திங்கிறது சிவபெருமானுடைய பெயருங்க. திருமந்தரத்தில் வர நந்திங்கிறது எல்லாமே இந்த நந்தியை சொல்கிறதில்ல. சிவபெருமானுக்கு பேர் நந்தின்னு ஒரு பெயர் உண்டு. நந்தி நாமம் நமச்சிவாயவே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நந்தி நாமம் நமச்சிவாயனா பெருமானுடைய பெயர். அது திருமூலர் இறைவனை நந்தி என்றே கூறுதல் மரபு என்று சொல்கிறார். நந்தி தேவர் நெற்றிக்கண் 4 தோள்கள் நீலகண்டம் முதலியவற்றுடன் சிவரூபம் பெற்றவராய் கையிலே உடைவாளும் பிரம்பும் தாங்கியவராய் திருக்கோயில் அதிகாரத்துடன் இருக்கும் முதலடியார் இடபதேவராவார். தர்ம தேவதை திரிபுர சம்காரத்திலே திருமாலும் இடப வாகனமாக பெருமானை தாங்கினார் என்று சொல்லி இடபமே அடியார்களுக்கு அருள் புரிய இறைவன் எழுந்தருளும் பொழுதெல்லாம் உகந்த ஊர்தி என்று சொல்லார். நந்தி அப்படிங்கிறதுக்கு துவிதிய சம்பு, சம்புவுக்கு ஒப்பானவன். சம்புனா சிவபெருமானுக்கு ஒப்பானவன் என்று சொல்கிறாருங்க. இப்போ நந்தியம்பெருமானுக்கு வந்து நெற்றி கண்ணெல்லாம் இருக்கும். அதே மாதிரி நீலகண்டம் இருக்கும், 4 தோள்கள் இருக்கும். பெருமானுடைய சிவரூபத்தை அப்படியே பெற்றவர் நந்தியம்பெருமான். இதான் இந்த பாட்டு நந்தியம்பெருமானை பற்றி சொல்கிறார். இதில் நெற்றியில் கண்ணர் நாற்பெருந்தோலர் நீரணி மேனியர் அநேகர் பெற்ற மேல் கொண்ட தம்பிரானடியார் பிஞகன் தன்னருள் பெறுவார். மற்றவர்க்கு எல்லாம் தலைமையாம் பணியும் மலர்கையில் சுரிகையும் பிரம்பும்
கற்றைவார் சடையான் அருளினால் பெற்றான் காப்பது அக்கையிலை மால் வரைதான். தான் கைலாயத்தை காவல் காத்து கொண்டிருப்பதற்காக பெருமானுடைய திருவருளினாலே அவர் கையில் பிரம்பு சுருகி என்று சொல்லக்கூடிய அந்த கத்தியும் அவர் வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். அவர் எப்படி இருப்பார் அப்படின்னா, நெற்றியில் நெற்றி கண்ணோட 4 தோள்களோட திருநீர் பூசிய மேனியோட நீரணி மேனியர் அப்படின்னார். அப்புறம் இடப வாகனத்தில் எழுந்தருளும் சிவபெருமானின் அடியவர்களாயும் பெருமானது திருவருளை பெறுவர்களாயும் அநேகர்களாகிய அவர்களுக்கெல்லாம் தலைமையாக பணியும் அந்த அடியார்களுக்கெல்லாம் தலைமையாக இருக்கக்கூடிய அந்த தலைவராக நந்திய பெருமான் அங்கே இருக்கிறாருங்க. அதாவது இப்படி நெற்றி கண்ணோட 4 தோள்களோட, அதுக்கு பேர் சிவ ரூபம்னு பேருங்க. அதாவது முக்தியில் 4 வகையான முக்திங்க. 4 வகையான முக்தியில் சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுச்சியம். சாயுச்சியங்கிறது 2 கலந்த முக்திங்க. சாலோகங்கிறது சிவலோகத்தில் ஏதாவது ஒரு பணி செஞ்சிட்ருப்பாங்க. அதாவது சாலோக முக்தி நம்ம செய்யக்கூடிய சிவபுண்ணியத்துக்கு ஏற்றார் போல் நமக்கு கிடைக்கும். அது பதமுக்தின்னு பேர். சாலோகம் என்று சொல்வது சிவபெருமான் இருக்கக்கூடிய அந்த கைலாயத்தில் ஏதோ ஒரு வேலை அது கிடைச்சாவே போதும் இல்லைங்களா. அப்புறம் சாமீபம், சாமிக்கு பக்கத்தில் நெருக்கமாக போய் பணி செய்கிறது, அதுக்கு பேர் சாமீப முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. சாமிக்கு பக்கத்தில் போய் தொண்டு செய்கிறது, மலர் தொடுத்து கொடுக்கறது, சாமிக்கு திருநீர் கொடுக்கறது, இது மாதிரி எல்லாம். அப்புறம் சாரூப முக்தி அப்படிங்கிறது பெருமானுடைய உருவத்தை அப்படியே பெறுவது. சாமி பார்த்தா அதை பார்த்தா இறைவன் பார்க்குற மாதிரியே இருப்பாங்க, இறைவனுடைய உருவத்திலே இருப்பாங்க. ஆனாலும் அதுவும் பதமுக்தி தான். ஆமாம், சாரூப முக்தி. இன்னொன்று சாயுச்சியம், அதுதான் சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய முக்தி. அந்த முக்திக்கு போயாச்சுன்னா மீண்டும் பிறப்பு நமக்கு இல்லை. அது பெருமானோடு கலந்து இருக்கக்கூடிய முக்தி, சாயுச்சிய முக்தி என்று சொல்லுவது தான் சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய உயர்ந்த ஒரு முக்தி என்று சொல்லுவது. இப்படியெல்லாம் அங்கே இருக்கிறாங்க. கைலாயத்தில் இந்த மாதிரி யோக நிலையில் இருக்கக்கூடியவர்கள், ஞான நிலை பெற்றவர்களும் அங்கே இருக்கிறாங்க. தம்பிரான் அடியார் அப்படின்னு சொல்கிறார். ஆமாம், சரியை கிரியை யோகம் என்னும் 3 பதங்களுக்கு முறையே சாலோகம், சாமீபம், சாரூபம் என்று சொல்லக்கூடிய 3 பதமுக்திகளை வகுத்தது சைவ சாத்திரம். இங்கு கூறியவர்கள் சிவபெருமானது திருவுருவத்தை பெற்ற அடியார்கள், யோகத்தால் சாரூபம் பெற்றோர் என்று சொல்லி. அதாவது இதை வச்சுட்டு தான் நம்மால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரியை கிரியை யோகன்னு சொல்லிட்டு நாவுக்கரசு பெருமான் சரியை, அவர் உழவார பணி தானே, கைத்தொண்டு தானே, மலர் தொண்டு, கைத்தொண்டு, இதெல்லாம் சரியை. அப்புறம் நம்முடைய நாவுக்கரசு பெருமான் சரியைன்னு சொல்லுவாங்க. ஞானசம்பந்த பெருமானை சொல்லுகின்ற பொழுது அவர் பதிகம் பாடியதுனால கிரியை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, சரியை கிரியைனா அப்போ அவங்க பரமுக்திக்கு போகலையா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா. அதுதான் தவறுங்க. அதே மாதிரி நம்பிகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது யோகன்னு சொல்லுவாங்க. யோக நிலையில் நின்று பெருமான் திருவடி அடைந்தவர் சுந்தரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அல்ல. சரியில் சரியை, சரியில் கிரியை, சரியில் யோகம், சரியில் ஞானம். ஞாபகரசு பெருமான் சரியை தொண்டு செஞ்சாலும் அவர் அடைந்த நிலை முக்தி நிலை, அந்த ஞான நிலை. ஏன்னா சரியை செய்கிறவங்களுக்கு ஞானமே கிடைக்காது அப்படின்னா நாவுக்கரசு பெருமான் அடைந்த நிலை நாம் என்னன்னு சொல்கிறோம். அதனால் அது தவறு. தியாகராஜ ஐயா பேசுகிற பொழுது இதை குறிப்பிட்டு பேசினார். நீங்கள் எத்தனை பேர் கேட்டீங்கன்னு எனக்கு தெரியல. குடமுழுக்கப்போ அவர் பேசினார். காலையில் 63 குடமுழுக்கு நடக்கிறப்ப இதுதான் பேசினார். இதை எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா, நாவுக்கரசு பெருமான் திருவடி அடைஞ்ச பாடலை சேக்கிழ பெருமான் நமக்கு சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்கிறார் அப்படின்னா, புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றோம் என புகன்று நன்னறிய சிவானந்தத்து ஞான வடிவேயாகி அன்னலார் சேவடிக்கேல் ஆண்டரசு அமர்ந்திருந்தார். அப்போ நன்னறிய சிவானந்தத்து ஞான வடிவேயாகி அன்னலார் சேவடிக்கேல் ஆண்டரசு அமர்ந்திருந்தார் அப்படின்னு சொல்கிறார் சேக்கிழ பெருமான் சொல்கிறார். அப்போ ஞானம் இல்லைன்னா முக்தி கிடையாதுங்க. அப்போ சரியில் நின்றவர் தானே அவர் சாலோக முக்தி தானா அப்படின்னா கிடையாது. நாயன்மார்கள் அடைந்தது எல்லாமே சாயுச்சிய முக்தி. அதே மாதிரி ஞானசம்பந்த பெருமான் அவர் பாட்டு தானே பாடிட்டு இருந்தார், திருமுறை தானே பாடினார். அதனால் அது கிரியையில் தானே வரும். அதே மாதிரி சிவபூஜை செய்கிறதும் கிரியையில் தான் வரும். சிவபூஜை செய்கிறதும் கிரியையில் தான் வரும். அது எப்போ ஞானமாக மாறுது அப்படின்னா, இந்த பூசை நான் செய்யலை, இது சாமி தான் செய்கிறாரு,
இந்த பூஜை செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை சாமி எனக்கு கொடுத்துருக்கிறார். அந்த எண்ணம் வருகின்ற பொழுது அது ஞானமாக மாறும். நான் தான் பூஜை பண்ணுறேன் அப்படின்னு அந்த எண்ணம் இருக்கிற வரைக்கும் கிரியையோடு நின்று போயிடும். அப்போ ஞானசம்பந்த பெருமான் அடைந்த நிலை கடைசியாக முக்தி அடைகின்ற பொழுது எப்படி சொல்கிறாருன்னா, ஞானமே நெறிதான் யாருக்கும் நமச்சிவாய சொல்லாம் என்று ஆன சொல் நமச்சிவாய திருப்பதிகத்தை அங்கன் வானமும் நிலனும் கேட்க அருள் செய்து மனத்தில் வந்தோர் இனமாம் பிறவி தீர யாவரும் புகு என்றார் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா ஞானமே நெறிதான் யாருக்கும் நமச்சிவாய சொல்லாம் என்று சொல்லி, அப்போ அவரும் அடைந்த நிலை ஞான நெறிதான். சுந்தரரை பற்றி கேட்கவே வேண்டியதில்லை. சுந்தரரை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர் எப்படி கைலாயம் போனார் அப்படின்னா, அதை 2வது பாட்டில் சொல்கிறார். வெள்ளானை சருக்கத்தில் சொல்கிறார், படியில் நீடும் பக்தி முதல் அன்பு நீரில் பனை தோங்கி வடிவு நம்பி ஆரூரர் செம்பொன் திருமேனி வனப்பாக கடிய வெய்ய இருவினையின் கடல்கட்டெழுந்து கதிர் பரப்பி முடிவில்லாத சிவபோகம் முருகி முதிர்ந்து விளைந்ததால் அப்படின்னார். அந்த சிவபோகம்னா என்னென்னா, தசகாரியத்தில் 10வது நிலை. தசகாரினா 10 நிலை, ஞானத்துக்கு 10 நிலை சொல்கிறாருங்க. தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, சிவரூபம், சிவ தரிசனம், சிவயோகம், சிவபோகம். இதுதான் முடிந்த நிலை சிவபோகம். சிவபோகங்கிறது என்னென்னா ஞான நிலை. போகம் அப்படின்னா ஞான நிலை. அந்த நிலையில் நின்றாராம் சுந்தரர் கைலாயம் போகிற பொழுது. வெள்ளானை சருக்கத்தில் 2வது பாட்டில் சொல்கிறார் சேக்கிழார் பெருமான், முடிவில்லாத சிவபோகம் முருகி முதிர்ந்து விளைந்ததால் அப்படின்னாரு. அப்போ இதை வச்சுட்டு நாம் சரியை கிரியை யோகன்னு சொல்லிவிட்டு 4 பேர்த்துக்கு 4 பதத்துக்கு 4 பேர்த்த வச்சுட்டு இவர் இதில் தான் நின்னார் அப்படின்னா அப்போ ஞானத்துக்கே போகலையா? அப்படியெல்லாம் கிடையாது. அப்படி நினச்சக்கூடாது. நம்ம நாவுக்கரசு பெருமான் சரியிலே ஞானம் பெற்றவர், ஞானசம்பந்த பெருமான் கிரியில் ஞானம் பெற்றவர், சுந்தரமூர்த்தி சாமிகள் யோகத்தால் ஞானம் பெற்றவர். அப்போ 4 பேருமே வாதபுரடிகள் ஞானத்தில் ஞானம் இல்லையா? அப்போ 4 பெருமக்களுமே ஞானம் பெற்றவர்கள் தான். அது நம்ம எப்பொழுதும் மறந்துடவே கூடாது. எந்த விதத்துலேயும் அவங்க அதிலிருந்து கொஞ்சம் குறைஞ்சவங்களே இல்லை. இப்படியெல்லாம் நந்திய பெருமானை பற்றி சொல்கிறார். நெற்றியில் கண்ணர் அப்படின்னு சொல்கிறாரு. இதே மாதிரி பெருமான் மாதிரியே அங்கே இருக்கக்கூடியவங்களெல்லாம் நிரம்ப இருக்கிறாங்க. உபமன்ய முனிவர் சிவன் தன்னையே உணர்ந்து ஆர்வம் தலைக்கின்றான் என்று சொல்லி திருமலை சிறப்பில் இனிமேல் பின்னாடி வரப்போகுதுங்க. இந்த சாரூபம் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கும் திருநீர் வேணுங்க. இப்போ திருநீர் அப்படிங்கிறது நமக்கு சைவத்தில் திருநீர் கண்டிப்பாக வேணுங்க. தன்னுணர வேண்டி தனதுருவை தான் கொடுத்து தன்னுணரும் நேசத்தார்பால் ததினை போல பாசத்தாருக்கு இன்றாம் பதினார் சிவஞான போதத்தில் வருது. சிவஞான போதத்தில் நமக்கு திருநீர் அப்படிங்கிறது என்னென்னா, பெருமானுடைய உருவம் தன்னுணர வேண்டி தனதுருவை தான் கொடுத்துனார். அப்போ திருநீர் அப்படி ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எந்த நிலைக்கு நாம் போனாலும், முக்தி நிலைக்கே நாம் போனாலும் திருநீர் நமக்கு கண்டிப்பாக வேணுங்க. திருநீர் பூசாமல் இருக்கவே கூடாது. ஆமாம், அதை என்ன சொல்கிறாருன்னா, தன்னுணர வேண்டி தனதுருவை தான் கொடுத்து தன்னுணரும் நேசத்தார்பால் தன்னை உணரக்கூடிய பெருமானை உணரக்கூடிய அந்த அன்புடையவர்களிடத்தில் சாமி எப்படி இருப்பார் அப்படின்னா, ததி நெய் போல தயிரில் நெய் போல் இருப்பாராம். தயிரில் நெய்யை கொஞ்சம் முயற்சி பண்ணால் நெய்யாக வந்துடுவார் இல்லையா? நெய் வந்துடும். ஆனால் மற்றவர்களுக்கு அப்படின்னா பாலில் நெய்ன்னு கூட சொல்லலை. அது என்ன இன்றாம் பதி, அவங்களால காணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். உலகத்தார்களுக்கு காண முடியாது அப்படின்ட்டு. அப்போ அவங்க என்ன செய்யணும்? வழிபாட்டுக்கு பல காலம் வழிபாட்டுக்கு பக்குவப்பட்டு அடியாராகி அதற்கு பிறகு பெருமானிடத்தில் உரிமையோடு போய் வழிபாடு செய்யணும். அப்போ தான் அந்த நிலை நமக்கு கிடைக்கும். ஆமாம், எல்லாம் பெரியவங்க சொல்கிறாங்க இல்லைங்களா? அதுதான் தலைமையாம் பணி அப்படின்னா, சிவ உருவம் பெற்றவராய் சுரிகையும் பிரம்பும் தாங்கி கையிலை மலையையும் கோயிலையும் காவல் புரியும் முதன்மையாகிய பணிவிடை. அவர் தான் முதல்வர். கோயிலுடைய முதல்வர் யார் அப்படின்னா நந்தியம் பெருமான் தான். பெற்றம்னா இடபம், இடபதேவர் வேறு, நந்தியம் பெருமான் வேறு. இவர்களை ஒன்றாக மயங்குவர் பலர். அதிகார நந்தி எனப்படுவர் நந்திதேவர். இவர் பொருட்டு இறைவர் சேவை தந்தருளும் திருவிழா பல தலங்களில் கொண்டாடப்படுகிறது. இடப வாகன காட்சின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இடப வாகன காட்சிங்கிறது வேறு, நந்தியம் பெருமான் காட்சிங்கிறது வேறு. ரெண்டும் வித்தியாசம் இருக்குது. ஆனால் சாமி ஊர்ந்து வரக்கூடிய வாகனமாக இருக்கக்கூடியது இடபந்தான். சாமி பெருமான் இடபத்தில் தான் வருவார். ஒரு இளையான்குடி நாயனார் புராணத்தில் மட்டும் இடபத்தில் வர்றதில்லை.
தனியாக வராரு. ஏன் அப்படி தனியாக வராருங்கிறது சேக்கிழார் பெருமான் அங்கே சொல்கிறார். ரொம்ப வறுமை நிலையில் இருக்கிறாராம். யார்? இளையான்குடி மாறனாயனார். அந்த வறுமை நிலையில் இருக்கக்கூடிய அந்த வறுமை நிலையை பார்க்கறதுக்கு அறக்கடவுளாக இருக்கக்கூடிய இடமும் வரமாட்டேன்னு சொல்லிருச்சான். அதே மாதிரி கருணையே வடிவமாக இருக்கக்கூடிய உமையம்மையும் வரமாட்டேன்னு சொல்லிட்டாலாம். அதனால் சாமி தனியாக வந்தாராம். சேக்கிழார் பெருமான் சொல்கிறாருங்க, பெற்றம் ஊர்வதும் இன்றியே பேதையாலும் இன்றியே நற்றவத்தவர் வேடமே கொண்டு ஞாலம் முய்ந்திட நன்னினார் அப்படின்னார். உரையாசிரியர் அதுக்கு விளக்கம் சொல்கிற பொழுது அப்படி சொல்கிறாருங்க. அவர் இப்போ வறுமை நிலையில் இருக்கிறார். இளையான்குடி நாயனார் வறுமை நிலையில் இருக்கிறதுனால அந்த வறுமை நிலையை பார்ப்பதற்கு கருணையே வடிவமான உமையம்மை வரமாட்டேன்ட்டாங்களாம். தன்னுடைய பிள்ளை இப்படி இருக்கிறத எந்த தாய் பார்க்க முடியும்? இளையான்குடி நாயனாருடைய அந்த நிலையை பார்க்கறதுக்கு அம்மா வரமாட்டேன்ட்டாங்களாம். அப்புறம் இடப தேவதை அப்படிங்கிறது என்ன? தர்மமே இடபமாக பெருமானுக்கு இருக்குது. தர்ம தேவதை நானும் வரமாட்டேன்ட்டாங்களாம். அதனால் சாமி தனியாக வந்தாராம். சேக்கிழார் பெருமான் அந்த இடத்துல சொல்கிறார், பெற்ற மூர்வதும் இன்றியே பேதையாலும் இன்றியே நற்றவத்தவர் வேடமே கொண்டு எதுக்காக வந்தார் அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நாமெல்லாம் உய்வடைய வேண்டும் என்பதற்காக வந்தாராம். ஞாலம் அப்படின்னா உலகம்ங்க. உலகம்னா யார்? உலகம் என்பது உயர்ந்தோர் மாற்று, சரிங்களா? உலகம்னா உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களை தான் குறிக்கும். அதனால் நாமெல்லாம் உய்வடைய வேண்டும் என்பதற்காக பெருமான் அப்படி வந்திருக்கிறார். தான் அந்த புராணத்தில் அப்படி சொல்வார். இப்படி அதிகாரநந்தி என்று சொல்கிறார். விரும்பும் சரியே மெய்ஞானம் நான்கும் அரும்பு மலர் காய்கனி போலன்றோ பராபரமே. நம்முடைய தாய்மானவர் சொல்கிறாருங்க. சரியை கிரிய யோகத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஒரு கனி இருக்குதுன்னு வச்சுங்களேன். கனியினுடைய முதல் நிலை என்ன? அரும்பு, அப்புறம் மலர், அப்புறம் காய், அப்புறம் கனி, இல்லைங்களா? அப்போ நம்ம ஆரம்பத்தில் எப்படி இருக்கிறோன்னா அந்த அரும்பு போல் சரியில் இருக்கிறோம். அப்புறம் அதற்கு பிறகு மலர் போல் கிரியையில் இருக்கிறோம். அதற்கு பிறகு காய் போல யோகத்திலிருந்து அதற்கு பிறகு நாம் அடையக்கூடிய நிலை தான் கனி என்று சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த நிலையாக இருக்கக்கூடிய ஞானம் என்று சொல்லக்கூடியது. ஞானம் எப்படி வருங்கிறது சிவஞான போதம் நமக்கு சொல்லுதுங்க. முற்செய்தவத்தால் அப்படின்னு சொல்கிறாருங்க. முற்செய்தவத்தால் சரியை கிரிய யோகம் செய்து ஞானம் கொடாது முக்தி கிடையாது அப்படின்னு சொல்லி நமக்கு சாத்திரம் சொல்லுது. போன பிறப்பில் நாம் செய்த அந்த சரியை கிரியை யோகத்தின் மூலமாக ஞானம் கிடைக்கும் அப்படிங்கிறார். முன்பு அது கணப்ப நாயனார் புராணத்தில் வருது. கணப்ப நாயனார் புராணத்தில் எல்லாமே நாம் பார்க்கலாம். சொல்கிறார் அதில், முன்பு செய் தவத்தின் ஈட்டம் முடிவிலா இன்பமான அன்பினை எடுத்து காட்ட மண்பெரும் காதல் கோர மலையினை அப்படி என்பு நெக்குருகி எழுபெரு வேட்கையோடும் மண்பெரும் காதல் கோர மலையினை அடைந்தார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அந்த இடத்துல சொல்கிறாருங்க. கண்ணப்ப நாயனார் 6 நாளில் எப்படி அப்படி முடிஞ்சது அப்படின்னா முன்பு செய் தவத்தின் ஈட்டம் அப்படின்னாரு. அப்போ முன்னாடி யாராக இருந்தார்னா அர்ச்சுனனாக இருந்தார் அப்படின்னு சொல்லி நமக்கு பெரிய புராணத்தில் சொல்லலை. ஆனால் தல புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. போன பிறப்பில் கண்ணப்ப நாயனார் இருக்கக்கூடிய போன பிறப்பில் அர்ச்சுனனாக இருந்திருக்கிறார். அர்ச்சுனனாக இருந்த பொழுது சிவபூஜை பண்ணியிருக்கிறார். அவர் எப்படி சிவபூஜை பண்ணார் அப்படிங்கிறது கோளிலி பதிகத்தில் ஞானசம்பந்த பெருமான் பாடுறார். எல்லாமே நமக்கு சான்று இருக்குது. நம்மளாம் சிவபூஜை பண்ணுறோம், ஏதோ பண்ணுறோம், அவ்வளோதான் சொல்ல முடியும், இல்லைங்களா? அர்ஜுனன் எப்படி சிவபூஜை பண்ணாங்கிறத ஞானசம்பந்த பெருமான் பாடுறார். கோளிலி பதிகத்தில் பாடுறார். வஞ்சமன தஞ்சொடிக்கு வைகளுநர் பூசனையால் நஞ்சமுது செய்தருளும் நம்பி எனவே நினையும் பஞ்சவரில் பார்த்தனுக்கு பாசுபதம் ஈந்துகந்தான் கொஞ்சிகிளி மஞ்சனவும் கோளிலியம் பெருமானேன்னர். சும்மா பூஜை பண்ணால் உடனே அஸ்திரத்தை தூக்கி கொடுத்துருவாரா சாமி? அவன் எப்படி பூஜை பண்ணியிருக்கிறான் தெரியுங்களா? வஞ்சமனத்து அஞ்சொடுக்கி வைகளுநர் பூசனையால்னார். அப்படியே 5 புலன்களை அடக்கி, அது வைகளுன்னா தினசரி பூஜை பண்ணாங்க. தவறாத பூஜை பண்ணணும். சிவ பூஜை பண்ணுறது பெருசு இல்லை, தவறாது பண்ணணும். வைகளுநர் பூசனையால் நஞ்சனவே கொள்ளும் நம்பி எனவே நினையும் பஞ்சவரில் பார்த்தனுக்கு, பஞ்சபாண்டவர்களில் பார்த்தன் என்று சொல்லக்கூடிய அர்ச்சனுக்கு சாமி பாசுபதம் கொடுத்தார் என்று சொல்லி அந்த கோலிலி தேவாரத்தில் ஞானசம்பந்த பெருமான் சொல்கிறார். அந்த அர்ச்சுனன் தான் அடுத்த பிறப்பில் கண்ணப்பராக வந்தது என்று சொல்லி நிறைய சொல்கிறாங்க. பெரிய புராணத்தில் அப்படி சொல்லலை. பெரிய புராணத்தில் இருந்தால் நம்ம சேக்கிழார் வாக்கா சொல்லலாம். பெரிய புராணத்தில் அப்படி சொல்லப்படலை. இதுதான் அந்த இடம். அதாவது விரும்பும் சரியை முதல் மெய்ஞானம் 4ம் அரும்பு மலர் காய்கனி போல் என்று அன்றோ பராபரமே என்று சொல்லி ஞானிகள் அடைந்த நிலை தான் சாயுச்சியம் என்று சொல்லக்கூடியதுங்க.
ஞானிகள் அடைந்த நிலை இது காணவும் சொல்லவும் முடியாமையால் அதற்கு அடுத்த நிலையாக யோக பலனாகிய சாரூபம் இங்கு கூறப்பெற்றது என்று சொல்லி, ஞானியர்களை நம்ம பார்க்கறதே ரொம்ப அரிதுங்க. அவங்கள எதுக்காக நம்ம எல்லாத்தையும் போய் வணங்குறோம் அப்படின்னா, யாரும் ஞானியாக இருப்பாங்கன்னு யாருக்கும் தெரியாது. நம்ம நினச்சிட்ருக்குறோம் பெரிய அப்படி இதாக பார்க்கறதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டமாக இருந்தால் தான் நம்ம ஞானியாக, அப்படியெல்லாம் இல்லை. சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கு கூட ஞான நிலையில் இருப்பாங்க. யாரும் நம்ம சொல்ல முடியாது. நம்முடைய அப்பர் சாமிகள் தேவாரத்தில் சொல்கிற பொழுது, ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள், ஞானத்தால் தொழுவேன் நானலேன், ஞானத்தால் தொழுவார் தொழக்கண்டு ஞானத்தால் நானும் தொழுவனே என்று சொல்லி, ஞானியர்கள் எப்படி பெருமான வழிபாடு செய்வாங்கன்னா, ஞானத்தின் மூலமாக வழிபாடு செய்வாங்க. அவங்கள நான் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு ஞானத்தால் தொழ முடியாதுன்னு சொல்கிறாரு. மீண்டும் என்ன சொல்கிறாரு, அவங்கெல்லாம் தொழுவதை பார்த்து நானும் தொழுவேன் என்று சொல்லி கடைசியாக முடிக்கிறார். அந்த மாதிரி இந்த நிலை 4 நிலை அப்படிங்கிறது பக்குவத்திற்கு ஏற்றாறு போல் நமக்கு கிடைக்கக்கூடிய நிலை. அதனால் சரியை தொண்டு செஞ்சால் முக்திக்கு போக முடியாது, ஞானம் கிடைக்காது அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி நம்ம பேசுகிறது இப்படியெல்லாம் சொல்லவும் கூடாது. சரிக்கு நாவுக்கரசர், கிரியைக்கு ஞானசம்பந்தர், யோகத்துக்கு சுந்தரர், ஞானத்துக்கு மணிவாசகர் அப்படியெல்லாம் நம்ம பேசக்கூடாது. தொண்டு செஞ்சு அவர்களும் 4 பேரும் ஞான நிலை அடைந்தார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்த திருப்பாட்டில், கையின் மாழ்மழுவர் கங்கை சூழ் சடையில் கதிரிளம் பிறைநரும் கன்னி ஐயர் வீற்றிருக்கும் தன்மையினாலும் அளப்பெரும் பெருமையினாலும் மெய்யொளி தழைக்கும் தூய்மையினாலும் வென்றிவன் குடையனபாயன் செய்யகோல் அவையன் திருமணத்து ஓங்கும் திருக்கயிலாயன் நீள் விசம்பு. இப்படி இது கைலாயத்தினுடைய காட்சி எப்படி இருக்குது அப்படின்னா, அனபாய சக்கரவர்த்தியினுடைய கையில் இருக்கக்கூடிய செங்கோல் போல நிமிர்ந்து நிற்கிறது என்று சொல்கிறாருங்க. ஏன்னா அனபாய சக்கரவர்த்தி அந்த பிராணம் பாடுறதுக்கு காரணமாக இருந்தவர். அவரை 11 இடங்களில் சேக்கிழ பெருமான் வச்சு பாடுறார். அந்த 11 இடங்களில் இந்த இடம் ஒன்றுங்க. ஆமாம், அனபாய சக்கரவர்த்தி தான் அந்த பிராணம் பாடுவதற்கு காரணம். அவர் இல்லைன்னா பாட முடியாது இல்லையா? அனுமதி கொடுக்கணும் இல்லை அரசர். அமைச்சர் என்ன செய்ய முடியும்? அனுமதி கொடுத்தா தான் அமைச்சர் செய்ய முடியும். அவர் போய் கேட்குறாரு, நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய இந்த சமணத்தினால் ஒன்றும் உங்களுக்கு முக்தி கிடைக்காது, இம்மை பயனும் கிடைக்காது, மறுமை பயனும் கிடைக்காது. இது ஒரு சிற்றின்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நூல் சிவக சிந்தாமணி. அதை படித்து ஒன்றும் கிடைக்காது சாமி அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது, அப்போ மறுமைக்கும் இம்மைக்கும் பயன் தரக்கூடிய நூல் என்ன, அதை நீயே சொல்லு அப்படின்னு சேக்கிழார் பெருமான்கிட்ட அனபாய சக்கரவர்த்தி கேட்க, சேக்கிழார் பெருமான் கூத்த பெருமான்கிட்ட போய் முறையிட, அதற்கு பிறகு அவர் உலகலாம் என்று அடியெடுத்து கொடுக்கிறார். அதனால் இசைவு தெரிவித்தது அரசர். இறைவனுடைய திருவருள் இருந்தாலும் இசைவு தெரிவித்தது அரசர். அந்த நன்றி பாராட்டி 11 இடங்களில் அவர் சொல்கிறார். அந்த இடம் இது ஒன்றுங்க. தமது இடது கையில் மானும் வலது கையிலே மழுவும் உடையவரும் கங்கையை சூழ்ந்த அந்த கரை போல கட்டிய சடை மகுடத்தில் ஒளி வீசும் இளம்பிறையாகிய 3ஆம் பிறை சந்திரனையும் பெருமானுடைய கோலத்தை எல்லாம் சொல்கிறார். நரிய மாலையும் உடைய ஐயரும் ஆகிய சிவபெருமான் விரும்பி எழுந்தருளி இருக்கிற அந்த தன்மையுடையது என்று அப்படி அவர் இருக்கக்கூடிய எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஒரு மலை கைலாய மலை என்று அதற்கு பிறகு என்ன சொல்கிறார்னா, அளவிட முடியாத பெருமையுடைமையினாலும் மெய்யினது ஒளி மேன்மேல் ஓங்கி வீசும் தூய்மையுடைமையினாலும் வெற்றி பொருந்திய வெண்குடையுடைய அனபாயரும் செங்கோலேந்திய அபய சோழரும் ஆகிய அரசரது திருமணம் போல் ஓங்குவது. அதாவது அனபாய சக்கரவர்த்தியுடைய மனம் எப்படி இருக்குதுன்னா, அந்த கைலாய மலையை போல இவருடைய மனம் இருக்குதான். அவ்வளோ ஓங்கிய மனம், பெரிய ஒரு கொடையாக சொல்கிறார். அதையர் திருக்கைலாயம் என்னும் நீண்ட பெரிய மலை என்று சொல்கிறார். மழுவரும் ஐயரும் ஆகிய பெருமான் வீற்றிருக்கும் தன்மையினாலும் பெருமையினாலும் தூய்மையினாலும் அனபாய திருமணம் போல் திருக்கைலாய சிலம்பு ஓங்கும் என்று சொல்லார். கையின் மான் மழுவர், இது பெருமான் இருக்கக்கூடிய கையிலே மானும் அதே மாதிரி மழுவும், இதெல்லாம் தாருகாவனத்து இருடிகள் ஏவிய ஒரு யாகத்திலே தோன்றி வந்தது. இதெல்லாம் சாமி கையில் தாங்கி வரலாறுகள்லாம் கந்தபுராணத்தில் ரொம்ப விரிவாக சொல்லப்பட்டிருக்கு. இவைகளை தாங்காத கோலமே சீர்காழியில் உள்ள தோணியப்பருடைய திருக்கோலம் என்று அதை தொன்மை கோலமே நோக்கி குளிர்ந்துதாய் கோத்தும்பு என்று சொல்லக்கூடியதும் அதுதான் சீர்காழி. அதே மாதிரி நம்முடைய திருச்செங்கோடு, இது 2 தான் மான்மொழி இல்லாத ஒரு கோலம். உலகத்தில் வேறு எங்கேயும் கிடையாது.
சாமின்னா மான் இருக்கும், மழுவு இருக்கும், இதெல்லாம் இருக்கும். ஆமையினுடைய ஓடெல்லாம் அவருடைய திருமேனியில் இருக்குது. ஆனால் இந்த ரெண்டும் இல்லாத ஒரு இடம் எங்கே அப்படின்னா சீர்காழியும் அதே மாதிரி நமக்கு திருச்செங்கோடு. திருச்செங்கோடு அவ்வளோ தொன்மையான ஒரு பதி. கங்கை சூழ் சடை என்று சொல்கிறார். அளப்பெரும் பெருமைனா கைலைக்கு பெருமை உருவத்தாலும் அதே மாதிரி மனத்துக்கு பெருமை குணத்தாலும் என்று சொல்லி இரண்டும் பெரியவற்றுள் எல்லாம் பெரியதாயுள்ளதொரு பொருளை தம்மிடத்தே கொன்று இருத்தலாலும் ஒப்பாயன் என்று சொல்லி சொல்கிறார். மனத்தின் பெருமை தஞ்சை ராஜராஜேஸ்வரம் அமைந்த ராசராசதேவர் மனத்தின் பெருமையிலிருந்து கண்கூடாக கண்டுகொள்க என்று சொல்லி, அதாவது கோயில் புராண வரலாறுகளில் ராஜராஜ சோழனுடைய மனம் போல அவர் அந்த கோயிலை உருவாக்கியிருக்கிறார் இல்லைங்களா, அதான் சொல்கிறார். தஞ்சை பெரிய கோயில் மெய்யொளி தலைக்கும் தூய்மையினார், கைலைக்கு வெண்மை திருநீற்றினுடைய தூய ஒலி, மனத்துக்கு தூய சத்துவத்தினுடைய ஒலி என்று சொல்லி இரண்டையும் தொடர்புபடுத்தி சொல்லார். கைலை இப்போ எப்படின்னா அனபாய திருமணம் போன்றது என்று சொல்லி இங்கே சொல்கிறார். இந்த பிராணம் இயற்ற காரணமாக இருந்தமை பற்றி அவரை இந்த பிராணத்தில் வைத்து போற்றுகின்றார் என்று சொல்லி சொல்கிறாருங்க. 11 இடங்களில் அனபாய சக்கரவர்த்தியை போற்றியதில் இந்த இடம் ஒன்று என்று சொல்லி, திருமணம்னா அந்த அவருடைய மனத்தை சொல்கிறார். அன்னதந்திரு தாழ்வரை இன்னிடத்து இன்ன தன்மையன் என்று அறியா சிவன் தன்னையே உணர்ந்து ஆர்வம் தலைக்கின்றான் உன்னரும் சீர் உபமன்னிய முனி வந்துட்டார். உபமன்னிய முனிவர் வந்துட்டார். எல்லாத்துக்கும் நமக்கு பிராணம் வந்ததுக்கே இதுதான் ஆரம்பம். உபமன்னிய முனிவர்னு ஒருத்தர் அந்த மலையில் இருக்கிறார். அவர் யார் அப்படின்னா வியாக்கரபாதருடைய மகன்ங்க. வியாக்கரபாதர் யார் அப்படின்னா சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய அந்த நடராஜ பெருமானுடைய அந்த ஆனந்த தாண்டகத்தை அந்த சாமி அங்கே மன்றிலே நின்று ஆடுவதற்கு முன்பாகவே அந்த காட்சியை 2 பேர் பார்க்குறாங்க. பாருங்கள், இப்போ நம்மெல்லாம் இப்போ போகிறோம், சாமி ஆடிட்டுருக்கிறாரு பார்க்குறோம் இல்லையா. அதுக்கு தருமபுர சாமி சொல்லுகின்ற பொழுது நம்மெல்லாம் நடராஜர்னு சொல்லுவோம், கூத்த பெருமான்னு சொல்லுவோம். தருமபுர சாமி 26வது குருமகா சன்னிதானம் இப்போ இருக்கிறவருக்கு முன்னைய அவர் என்ன சொல்லுவார்னா ஆனந்தமாக நடராஜ பெருமான் அப்படிம்பாருங்க. அந்த ஆனந்தமாக நடராஜ பெருமான் சொல்கிறது தான் அழகு. ஆமாம், அந்த ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது சாமி நடராஜ பெருமான் மட்டும்தான். அந்த காட்சி அவங்க 2 பேர்த்துக்கு மட்டும் மனசுக்குள்ளே கிடைக்கிது. யார்? பதஞ்சலிக்கு வியாக்கரபாதருக்கும். பதஞ்சலி என்று சொல்லக்கூடிய முனிவர், வியாக்கரபாதர் என்று சொல்லக்கூடிய முனிவர். பதஞ்சலி முனிவர் எப்படி இருப்பார்னா மனித உருவம் மேலே இருக்கும், கீழே பாம்பு மாதிரி இருக்கும். அதே மாதிரி வியாக்கரபாதர் எப்படி இருப்பார்னா மேலே மனித உருவத்தில் இருக்கும், கீழே கைகாலெல்லாம் புலி மாதிரி இருக்கும். அதனால் அவருக்கு பேர் புலிக்கால் முனிவர்னு பேர். புலிக்கால் முனிவருங்கிறது வடமொழியில் வியாக்கரபாதர்னு அது தமிழில் சொல்லுகின்ற பொழுது அப்படி சொல்லுவாங்க. அவங்க 2 பேரும் இறைவனிடத்தில் வேண்டி பெற்றார்கள். நீர்நிலைகள் இருக்கிற மலர்களை பறிப்பதற்காக பதஞ்சலி முனிவர் அந்த உருவத்தை வேண்டி பெற்றார். முற்புதர்கள் இருக்கக்கூடிய மலர்களை பறிப்பதற்காக புலியுருவம் வேண்டி பெற்றார் வியாக்கரபாதர். அவங்க 2 பேரும் தான் சாமிகிட்ட விண்ணப்பம் வச்சு இந்த காட்சி எல்லாத்துக்கும் கிடைக்கணும் சாமி, யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று சொல்லி இந்த ஆனந்த காட்சி எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு சொல்லி விண்ணப்பம் செய்கின்ற பொழுது தான் பெருமான் ஒரு தைப்பூச தினத்தில் இப்போ வரப்போகுது அடுத்த வாரம் அந்த காட்சி அங்கே நடக்கும். சிதம்பரத்தில் போனால் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். மதியம் வரைக்கும் கோயிலெல்லாம் நட சாத்திடுவாங்க. அதற்கு பிறகு சாமி தீர்த்தவாரிக்கு போவாங்க 2 பேரும். யார்? பதஞ்சலியும் வியாக்கரபாதரும். அந்த சிவகங்கை குளத்தில் இன்னொருத்தர் மகாமுனியாக என்னமோ சொல்லுவாங்க, 3 பேர் போவாங்க. அப்படி தீர்த்தவாரி முடிந்து கொண்டு வருகின்ற பொழுது திரையை நீக்கி முதல்ல அவங்களுக்கு அந்த 2 பேர்த்துக்கு தரிசனம் கிடைக்கும். அதற்கு பிறகு தான் நம்மளாம் வழிபாடு செய்ய முடியும். மதியம் வரைக்கும் நட சாத்தியிருப்பாங்க. அதுக்கு மேலே அந்த நிகழ்ச்சி நடக்கும். தைப்பூசத்தப்போ வருஷம் அந்த நிகழ்வு பதஞ்சலி வியாக்கரபாதர் காட்சி என்று சொல்லி நடக்கும். அதில் இருக்கக்கூடிய வியாக்கரபாதருடைய மகன் தான் உபமன்ய முனிவர். உபமன்ய முனிவர் அவருடைய மகன். இந்த குழந்தை குழந்தையாக இருக்கிற பொழுது உபமன்ய முனிவர் பாலுக்கு அழுகின்ற பொழுது சிவபெருமான் பார்க்கடலையே கொடுத்தாராம். அதை பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் ஈந்தவரான்னு பல்லாண்டில் சொல்கிறோம் இல்லைங்களா. அந்த குழந்தை இந்த உபமன்ய முனிவர் தான். அப்படிப்பட்ட உபமன்ய முனிவர் அன்னதன் திருத்தாழ்வரை என்னிடத்து இன்னதன்மை என்று அறியா சிவன் அப்படின்னார். இது பெருமான சொல்கிறாருங்க. இறைவன் அவன் அடியார்க்கும் ஒன்று போலவே பெருமையுடையவன் அப்படி. இப்போ 2 வரி மேலே சொன்ன 2 வரி இறைவனை பற்றி சொன்னது. அதாவது மேலே கூறிய தன்மைகளை பொருந்திய கைலாய மலையின் சாரலினிடத்து
இப்படிப்பட்ட தன்மையுடையான் என்று யாவராலும் அறியப்படாதவரை சிவபெருமானையே தன்னையே உணர்ந்து ஆர்வம் தழைக்கின்றான் உணரும் சீர் உபமன்ய முனி அப்படின்னார். இப்போ உபமன்ய முனிவரை பற்றி சொல்கிறார். உபமன்ய முனிவரை பற்றி என்ன சொல்கிறார் அப்படின்னா, உணர்ந்து கொண்டு ஆசை பெருக அனுபவித்து கொண்டிருக்கிறான் அப்படின்னா நினைத்தற்கு அரிய சிறப்பினையுடைய உபமன்ய முனிவர். ஏன்னா அவருடைய பெருமைகளை நாம் நினச்சி பார்க்க கூட முடியாது. எப்படி பெருமான் இறைவன் அவனுடைய பெருமை உயர்ந்ததோ அதே மாதிரி உபமன்ய முனிவருடைய பெருமையும் உயர்ந்தது. எப்படி இறைவனோ அதே மாதிரி அவனுடைய அடியாரும். அதான் இந்த இடத்துல உபமன்ய முனிவரை பற்றி சொல்கிறார். அதன் தாழ்வரையனிடத்து உபமன்ய முனிவர் சிவன் தன்னையே உணர்ந்த ஆர்வம் தலைக்கின்றான். அந்த மலையில் இருக்கிறார், கைலாய மலையில். சிவபெருமானை தவிர யாரையும் வணங்க மாட்டார் யார் உபமன்ய முனிவர். அதனால் பெருமானையே நினைந்து அந்த ஆனந்தத்தை அப்படியே அனுபவித்து கொண்டிருக்கிறார். அப்படியே ஆர்வம் தலைக்கின்றான் என்று சொல்கிறாருங்க. அதான் இன்னத்தன்மையன் என்று அறியொன்னா எம்மானை எளிவந்த பிரானை அப்படின்னு சுந்தரமூர்த்தி சாமிகள் பாடுறார் இல்லைங்களா. அப்படி அவரும் இன்னத்தன்மையன் என்று அறிய முடியாதவர் தான் உபமன்ய முனிவர் என்று சொல்கிறார். அறியா சிவனர் அறியப்பெறாத சிவன் என்று சொல்லி அப்படின்னா பெருமான் மனதால் உணர்வதற்கும் வாக்கினால் ஓதுவதற்கும் அறியவன். சிவபெருமான் எப்படிப்பட்டவர் நமக்கு முதல் பாட்டிலே சொல்கிறார் இல்லைங்களா பெரிய புராணத்தில், உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன். அப்படின்னா உணர்ந்து ஓதற்கு அறியவன்னா ரெண்டாக பிரிக்கணும். உணர்வதற்கு அறியவன், அதே மாதிரி ஓதுவதற்கு அறியவன். அப்போ நம்ம மனதினாலும் அவருடைய பெருமைகளை முழுவதாக அறிந்து கொள்ள முடியாது, வாக்கினாலும் அவனுடைய பெருமைகளை முழுமையாக சொல்ல முடியாது. 12 திருமுறைகளை முழுசும் தலைகளாக பாடினா கூட அவனுடைய பெருமையை முழுசும் நான் சொல்லிட்டேன்னு சொல்ல முடியாது. 4 வேதங்களையும் முழுமையாக பாடினாலும் கூட பெருமானுடைய பெருமையெல்லாம் நான் சொல்லிட்டேனுங்க அவ்வளோதாங்க அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஆகமங்கள் எல்லாமே பெருமானை துதித்து பாடினாலும் கூட அவனுடைய பெருமையை முழுமையாக யாரும் சொல்ல முடியாது. அதுதான் ரொம்ப முக்கியங்க. அதான் இன்னத்தன்மையன் என்று அறிய ஒன்னா எம்மானை, அவ்வளவு பெருமையுடையவன் சிவபெருமான். அப்படிப்பட்ட சாமி என்ன பண்ணுவாராம், இன்னத்தன்மையன் என்று அறிய ஒன்னா எம்மானை எளிவந்த பிரானை அப்படின்னார். யாருக்கு? அடியார்களுக்கு எளிவந்த பிரானா இருப்பார். அவ்வளவு பெருமையுடைய சிவபெருமான் அடியார்களுக்கு எப்படி இருப்பார்? எப்படி வேணாலும் பணி செய்வாராம் அடியார்களுக்கு. அப்படின்னா பெருமானுடைய நிலை என்னென்னா, அன்புக்காக பெருமான் வருவார், வேறு எதுக்காகவும் வரமாட்டார். நம்ம செய்யக்கூடிய ஆர்ப்பாட்டங்களுக்கெல்லாம் சாமி நின்று பார்த்துட்டெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டெல்லாம் இருக்க மாட்டார். பெருமானிடத்தில் நம்ம என்ன செய்யணும்? அன்பு தான் செய்யணும். கண்ணப்பநாயனர் என்ன செஞ்சார்? அன்பு தான் செஞ்சார். அதனால் அன்பு செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் பெருமான் காட்சி கொடுப்பார். அப்படி அந்த மலையினிடத்திலே சிவன் மனத்தால் உணர்வதற்கும் வாக்கினால் ஓதுவதற்கும் அறியக்கூடிய பெருமான். அதே மாதிரி உபமன்ய முனிவரும் அதே மாதிரி தான் தன்னையே என்று சொல்லி பெருமானையே சொல்வார். அதாவது திருவாசகத்தில் வாதவூரடிகள் சொல்வார், மற்றொரு தெய்வம் கனவிலும் நினையாது என்று சொல்வார். உன்னையல்லாத ஒரு தெய்வம் உள்கேன் என்று சொல்லி அப்பர் சாமிகள் சொல்வார். சென்று நாம் சிறு தெய்வம் சேர்வோம் அல்லோம் சிவபெருமான் திருவடியே சேரப்பெற்றோம். அப்பர் சாமிகளுடைய தேவாரம். அத்தாவும் அடியலால் அறற்றாது என்ன ஞானசம்பந்த பெருமான். இப்போ ஞானியர்கள் எல்லாம் பெருமானை தவிர யாரையும் வணங்கலை. அதுதான் நமக்கு பெரிய புராணத்தில் நம்ம பார்க்கக்கூடியது. ஒரு தெய்வ வழிபாடு, ஏகன் அநேகன் என்று சொல்லி நமக்கு பெருமான் ஒருவன் என்னும் ஒருவன் காண்க. யார்? திருவாசகத்தில் சொல்கிறார் வாதவூரடிகள், ஒருவன் என்னும் ஒருவன் காண்க அப்படின்னார். ஒன்றே பதி அப்படிங்கிறதான் திருமந்திரமும் நமக்கு சொல்லுது. ஒன்றே பதி அப்படின்னு சொல்லுது. அத்தாவுன் அடியல்லால் அறற்றாது என்னா என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமானுடைய தேவாரம். இப்படியெல்லாம் ஆர்வம். அப்படி அந்த யோக காட்சியில் விளைந்த ஆனந்தத்தில் அந்த முனிவர் அங்கே அழுந்து இருக்கிறார். இன்னதன்மை என்று அறியாச்சிவன் என்பது இப்பெருமான் யார் என்று சொல்லி இன்னவன், இப்படி இந்த தன்மையுடையவன், இந்த வண்ணத்தன், இந்த அழகுடையவன் என்று சொல்லி யாராலும் முழுமையாக சொல்ல முடியாது என்று சொல்கிறாருங்க. அதாவது சிவ அனுபூதிமான்கள் என்று சொல்லக்கூடியவங்க கூட அவருடைய முழுமையான இதை சொல்ல முடியாது. உணர்ந்து ஆர்வம் தலைக்கு இணைமலர் கடல் காட்டி அறிவு தந்து என்னை ஆண்டு கொண்டருளி அற்புதம் அறியேனே என்று சொல்லி மணிவாசக பெருமான் சொல்றார். திருவடியை கொடுத்து ஆட்கொண்ட பொழுது கூட வாதவூரடிகள் என்ன சொல்றாருன்னா, இணைமலர் கடல் காட்டி அந்த 2 திருவடியும் காட்டி அறிவு தந்து என்னை ஆண்டு கொண்டருளி என்னார். அவனை அறியக்கூடிய அறிவை கூட யார் கொடுக்கணும்? சாமி தான் கொடுக்கணும். இல்லைன்னா நம்ம அவனை முழுமையாக அறிய முடியாது. அதான் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்னு சொல்லி திருவாசகம் வருது இல்லைங்களா. அறிவு தந்து என்னை சொல்கிறார் பாரு, அறிவு தந்து என்னை ஆண்டு கொண்டு அருளி அற்புதம் அறியேன் என்று அற்புதப்பத்தில் சொல்கிறார்.
வாதவரடிகள் சொல்கிறார். உணர்ந்து ஆர்வம் தலைக்கின்றான் என்று சொல்லி சொல்கிறார். உணரும் சீர் உபமன்ய முனி இப்பெரும் முனிவரது சீர்கள் உண்ணுதற்கும் நினைத்தற்கும் அரியன் ஆயினும் அவற்றுள் சிலவற்றை வருகின்ற 2 பாட்டில் வந்து சொல்கிறார். அப்படி என்ன அவருக்கு என்ன பெருமை அப்படின்னா, பெரிய பெருமை என்னென்னா, இருக்கிறதுலே பெரிய பெருமை கிருஷ்ண பரமாத்மாவுக்கு திருவடி தீட்சை செஞ்சு வச்சவர் உபமன்ய முனிவருக்கு. இது நமக்கு சிவரகசியத்தில் இருக்குது. அதுதான் இந்த பாட்டு 14வது பாட்டு. யாதவன் துவரைக்கு இறையாகிய மாதவன் முடிமேல் அடி வைத்தவன் பூதநாதன் பொறுவரும் தொண்டனுக்கு ஆதி அந்தம் இல்லாமை அடைந்தவன். யாதவன் அப்படின்னா கண்ணனுடைய குலத்தை சொல்கிறார். யாதவர் குலத்திலே தோன்றியவன் இல்லைங்களா? யாதவர் குலம்னா மாடு மேய்க்கக்கூடிய ஒரு குலம். அதான் யாதவர் குலத்திலே தோன்றியவன். அப்புறம் என்ன சொல்லாருங்க, மாதவன் அப்படின்னாரு, பெரிய தவங்களை எல்லாம் செய்தவர். அப்புறம் என்ன சொல்லாருங்க, துவரைக்கு இறையாகிய மாதவன்னார். துவாரகை அப்படிங்கிறது குஜராத்தில் இருக்குது, போனவங்களுக்கு தெரியும். துவாரகையில் வந்து பெருமான் வந்து அங்கே மன்னனாக இருக்கிறார். பெருமாள் அங்கே தான் ராஜா. பெருமாள் இருக்கக்கூடிய இடம் துவாரகை. பெட் துவாரகைன்னு ஒன்று இருக்குது, கடலுக்குள்ளே இருக்குது. அது வந்து முதல்ல அவர் ஆட்சி செய்த ஒரு அரண்மனையெல்லாம் அங்கே இருக்கிறதாக சொல்கிறாங்க. இன்றைக்கி அது ரிசர்ச் பண்ணி அதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. கடலுக்குள்ளே போகிறாங்க, கடலுக்குள்ளே போய் பார்க்குறாங்க. அந்த அரண்மனை இருந்ததுக்கான ஒரு காரணங்கள் எல்லாம், அந்த இதெல்லாம் படிமங்கள் எல்லாம் அங்கே இருக்குது. பெட் துவாரகை அப்படின்னு சொல்லி என்னங்க, அது குஜராத்லேங்க. குஜராத்தில் துவாரகைக்கு போனால் அங்கேருந்து பெட் துவாரகைன்னு சொல்லி கடலில் உள்ளே கூட்டிகிட்டு போக அடியன் போயிருக்கிறேன். பெட் துவாரகை போனால் அங்கே கடலுக்குள்ளேயே அந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது. கடலுக்குள்ளே நாங்கள் போகலை, அது போனோம், நாங்கள் அந்த வழியாக போனோம். அங்கே அதான் துவாரகைக்கு அரசனாக இருக்கக்கூடியவன் கண்ணன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படிப்பட்ட கண்ணன் வந்து கண்ணனுடைய முடி மேலே திருவடியை வச்சவர் இந்த உபமன்ய முனிவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ எவ்வளோ பெரியவராக இருப்பாருங்க. கடவுள் தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவன் திருமால். அந்த திருமாலுடைய தலைமுடி மேலே காலை கொண்டு இவர் வச்சுறார் அப்படின்னா இப்போ யார் இப்போ எப்படி இருக்குது பாருங்க. அதுதான் இறைவனுடைய அடியார்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெருமை. அப்படிப்பட்ட உபமன்ய முனிவருங்க. அதுதான் அப்படி முடிமேல் அடி வைத்தவன் பூதநாதன் ஒருவரும் தொண்டனுக்கு ஆதி அந்தம் இல்லாமை அடைந்தவன் அப்படின்னாருங்க. அப்படின்னா இது வந்து ஒரு சரிதம். இதில் வந்து இதுக்குள்ளே வந்து ஒரு கதை இருக்குதுங்க. என்ன கதை அப்படின்னா, உபமன்ய முனிவர் வந்து யமுனை ஆற்றங்கரையில் இருக்கிறார். கண்ணன் அங்கே யமுனை ஆற்றங்கரையில் இருக்கிறார். கண்ணன் வந்து தன்னுடைய பரிவாரங்களோட சீடர்களோடு அங்கே இருக்கிறார். உபமன்ய முனிவர் அங்கேயே தான் இருக்கிறார். அங்கே இருக்கக்கூடியது மலர் வந்து பூக்கக்கூடியது ஒரே ஒரு செடி தான். தினசரி உபமன்ய முனிவர் அந்த செடியில் இருக்கக்கூடிய மலரை பறித்து தான் பூஜை பண்ணுவார். இன்றைக்கி வந்து அந்த செடியில் இருக்கக்கூடிய மலர்களை வந்து கண்ணனுடைய ஆட்கள் பறிச்சுட்டு போயிட்டாங்க. கண்ணனுடைய ஆட்கள் பறிச்சுட்டு போய் கண்ணனும் சிவபூஜை பண்ணுறார். அப்படி சிவபூஜை செய்கின்ற பொழுது அவர் இருந்த மலரை பறித்து பூஜை பண்ணிட்டார். அதற்கு பிறகு உபமன்யனுடைய ஆட்கள் போய் பார்க்கிற பொழுது மலர் இல்லை. மலர் இல்லாதனால திரும்பி போய் உபமன்யர்கிட்ட அவங்க சொல்கிறாங்க, சாமி இன்றைக்கி மலர் இல்லை அப்படின்னு. ஏப்பா மலர் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. கண்ணனுடைய ஆட்கள் பறிச்சுட்டு போயிட்டாங்க, அவர் பூஜை பண்ணிட்டார், அதனால் மலர் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த மலரையே எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறார். அது நிர்மால்யம் ஆயிடுச்சுல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஆகலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் எடுத்துகிட்டு வந்து குருநாதர் சொன்னால் செய்ய வேண்டியது தானே, அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த மலரையே சாமிக்கு அர்ச்சனை பண்ணுறார் யார், உபமன்ய முனிவர். இந்த செய்தி கண்ணனுக்கு போகுது. கண்ணனுக்கு போகின்ற பொழுது கண்ணன் வந்து நீங்கள் பூஜை பண்ண மலரை உபமன்யை எடுத்து பூஜை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி சொல்லுகின்ற பொழுது, சரி நானே வந்து என்னென்னு கேட்குறேன். ஒருத்தர் பூஜை பண்ண ஒரு தடவை சாமிக்கு போட்டால் அந்த மலரை மீண்டும் போடக்கூடாது. வில்வத்துக்கு மட்டும் அந்த தீட்டு கிடையாதுங்க. வில்வத்தை எத்தனை முறை வேணாலும் போடலாம். தண்ணியில் போட்டு நம்ம 6 மாதத்துக்கு பயன்படுத்திகிட்டே இருக்கலாம். வில்வத்துக்கு அது ஒரு இது உண்டு. மலர்கள் அப்படின்னா ஒரு முறை தான் போட முடியும். கண்ணன் வந்து உபமன்ய முனிவர்கிட்ட கேட்குறாரு, நான் பூஜை பண்ண மலர்களை நீங்கள் வந்து எடுத்து பூஜை பண்ணீங்களே, அது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லுகின்ற பொழுது கண்ணன்கிட்ட உபமன்ய முனிவர் சொல்கிறாரு, வைதிக முறைப்படி பெருமானை பூஜை செய்வதற்கு தீக்கை வாங்கணும், நீங்கள் யாருக்கிட்ட தீக்கை வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுகின்ற பொழுது தான் கண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் தேவர்களும் அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுது ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். என்ன நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க, நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுகின்ற பொழுது கண்ணனை அழைத்து உபமன்ய முனிவர் அந்த மலரை எல்லாம் காட்டுறார். நீங்கள் பூஜை பண்ண மலர் பெருமான் திருவடியில் இல்லை,
அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட காட்டுறார். அவரும் இல்லை அப்படிங்கிறத ஒத்துக்கிறார். அதற்கு பிறகு உபமன்யு முனிவரே என்ன செய்கிறார் அப்படின்னா, நீங்களே எனக்கு தீட்சை பண்ணி வைங்க, மன்னிக்கணும், கண்ணன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்களே எனக்கு தீட்சை பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லுகின்ற பொழுது உபமன்யு முனிவரிடத்தில் உபதேசம் பெற்று அதே மாதிரி உபமன்யுவிடத்தில் திருவடி தீட்சையும் வாங்கிக்கிறார். யார்? கிருஷ்ண பரமாத்மா. அப்போ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு திருவடி தீட்சை கொடுத்தவர் உபமன்யு முனிவர். இது நானும் நீங்களும் சொல்கிறதில்ல, பெரிய புராணத்தில் சேக்கிழ பெருமான் பதிவு செஞ்சுருக்கிறார். அதுபோக மகாபுராணங்கள் எல்லாம் இது சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் இந்த பாட்டு. யாதவன் துவரைக்கு இரையாகிய மாதவன் முடிமேல் அடி வைத்தவன் பூதநாதன் ஒருவரும் தொண்டினுக்கு ஆதி அந்தம் இல்லாமை அடைந்த. அதனால தான் தீக்கை வாங்கி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது. நம்மளே சாமிக்கு வழிபாடு செய்யணும் அப்படின்னா தீக்கை வாங்கி வழிபாடு செய்யணும். இப்போ சிவராத்திரிக்கெல்லாம் கொடுப்பாங்க. சிவராத்திரிக்கு தீக்கை யாருக்கிட்ட வேணாலும் நீங்கள் வாங்கலாம். உங்களுக்கு எந்த குருநாதரை பிடித்ததோ அவர்கிட்ட வாங்கலாம். ஏன்னா குருநாதர் அப்படிங்கிறது உங்கள் மனசுக்கு யாரை பிடிச்சிருக்குதோ அவங்க ஆச்சாரிய அபிஷேகம் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்ககிட்ட நீங்கள் வாங்கலாம். இல்லைன்னா வாங்கக்கூடாது. ஆச்சாரிய அபிஷேகம் வாங்கியிருக்கணும் எப்படி இருந்தால். அதனால் அப்படி இந்த பாட்டு அதுதான் நமக்கு சொல்லுதுங்க. அதான் முடிமேல் அடி வைத்தவன் யாதவன்னா யது மரபிலே தோன்றியவன். கிருஷ்ணருடைய மரபை சொல்கிறார். கண்ணன் துவாரகைக்கு அரசனாக இருக்கக்கூடியவன் என்று சொல்லி முடிமேல் அடி திருவடி தீக்கை செய்தவர். இது சிவதீக்கை வகையில் ஒன்று. கண்ணனுக்கு உபமன்யு முனிவர் சிவதீக்கை செய்த வரலாறு மகாபாரதத்திலே ஆனுசான பருவத்திலே கிருஷ்ணனுக்கு சிவதீக்கை செய்த பகுதியில் காண்க என்று சொல்லி குறிப்பு கொடுத்துருக்கார். அதில் விரிவாக சொல்லப்பட்டிருக்கு என்று சொல்லி, அப்படி யமுனை ஆற்றங்கரையில் அவர் இது மாதிரி வாங்கியது உண்மை. அவருக்கு சிவதீக்கை இல்லை என்று சொல்லி அந்த மலர்களை எடுத்து பூஜை செய்கிறார். இதெல்லாம் புராணத்தில் வந்திருக்கு. தொண்டினுக்கு ஆதி அந்தம் இல்லாமை அடைந்தவன் இவர் சிவபெருமானுக்கு செய்யும் தொண்டு இங்கே தொடங்குகின்றது, இங்கே முடிகின்றது என்று சொல்ல இயலாதபடி, அதாவது அந்த பெருமானுக்கு அவர் தொண்டு செய்கிறார் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாருங்க. இப்போ உபமன்யு முனிவர் அங்கே கைலாயத்தில் இருக்கக்கூடிய யமுனை ஆற்றங்கரையில் அங்கே வைதீக மார்க்கத்தால் பெருமானை அவர் பூஜை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி சொல்கிறாருங்க. கண்ணன் உபமன்யு முனிவர் வாழ் சிவதீக்கை பெற்று தன்னையும் தலைவனையும் உணர்ந்தோனாதல் சிவோகம் பாவனை கைவந்தோனாதல் அருகே என்று சொல்லி மாதவ சிவஞான முனிவரும் மாபாடியத்தில் இதை குறிப்பிட்டிருக்கு, சிற்றுரையில் குறிப்பிட்டிருக்கிறார். மாபாடிய சிற்றுரையில் இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு என்று சொல்லி சொல்கிறார். இன்னொரு பாட்டு பார்க்கலாமா? குரு பூஜை இருக்குது, பரவாயில்ல, குரு பூஜை இருக்குது, நிறைவு செஞ்சுக்கலாங்களா? நான் குரு பூஜை இருக்கிறதுனால இன்றைக்கி அப்பூதி நாயனாருடைய குரு பூஜைங்க. அப்பூதி நாயனார் 7ஆம் நூற்றாண்டில் அவர் ஒரு அப்பூதி நாயனார் பிராமண குலத்தை சார்ந்தவர், ஒரு அந்தணரில் மேம்பட்ட அப்பூதி அப்படிம்பாங்க. ஆனால் அவர் ஒரு வேளாளரை அவர் குருநாதராக ஏற்றுக்கொண்டார். அப்பர் சாமிகள். அவருக்கு சாமியை பற்றியெல்லாம் தெரியாதுங்க. குருநாதருடைய நாமத்தை சொல்லியே முக்தி பேர் அடைந்தவர் நம்முடைய அப்பூதி நாயனார். அப்பூதி நாயனாரை பற்றி சொல்லணுன்னா இன்றைக்கி நீங்கள் இந்த குரூப்பில் இருந்தீங்கன்னா பார்த்துக்கலாம். திருவாவடுதுறை ஆதீனத்துக்கு பேசி அனுப்புனதில் நீங்கள் முழுமையாக கேட்டுக்கலாம். ஆமாம், அதனால் குருநாதர் மேலே அளவற்ற அன்பு வைத்திருந்தவர் அப்பூதி நாயனார். அவருடைய குருபூஸ் இன்னைக்கு சதய நட்சத்திரம், தை மாதம் சதய நட்சத்திரம். ஆமாம், குருநாதர் வேறொருவர் அப்படின்னு சொன்னதுனால அவர் எவ்வளோ கோபப்பட்டார் அப்படிங்கிறது அப்பூதி நாயனார் புராணத்தில் போனால் தான் தெரியும். முதல் பாட்டிலே சொல்லுவாருங்க, தாண்டகம் புரிய வல்ல தம்பிரானாருக்கு அன்பர் ஈண்டிய புகழின்பாளார் எல்லையில் தவத்தின் மிக்கார் ஆண்டசீர் அரசின் பாதம் அறிந்தவர் அறியும் முன்னே காந்தகு வெறுப்பின் மிக்க காதலின் அன்புமிக்கார் என்று சொல்லி நாவுக்கரசு பெருமானை பார்த்ததே கிடையாதுங்க. அவர் நாவுக்கரசு பெருமானை பார்க்காமே அவர் செய்கிற தொண்டை வைத்து கொண்டு பெருமான் அவருக்கு செய்த அருளை வைத்து கொண்டு அவர் மேலே அன்பு கொண்டாராம் அப்பூதி நாயனார். ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்காமையே அந்த அளவுக்கு அன்பு கொண்டவர் அப்பூதி நாயனார். அவருடைய சரிதத்தை 45 பாட்டு சேக்கிழ பெருமான் பாடியிருக்கிறார். நம்ம இன்றைக்கி அந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த அண்டமுலூரியார் வாட்ஸ்அப்பில் வந்திருக்கும், பார்த்துக்கலாம். பெரிய புராண வாட்ஸ்அப்லேயும் போட்டிருக்கிறோம் என்று சொல்லி இந்த அளவுக்கு நம்ம நிறைவு செஞ்சு இப்போ குரு பூஜை இருக்குது. அப்படிப்பட்ட அப்பூதி நாயனாருக்கு குரு பூஜை, அதையும் நம்ம பார்த்துக்கலாம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்துள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியாரவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம் வான்முகில் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க
நான்மறை அறங்கள் ஒங்க நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவநீதி விளங்கு.